ரைட், நாங்கள் வந்து எங்களோட செஷனை வந்து தொடங்குவோம். ஸோ உண்மையில் வந்து இன்றைக்கி நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற பிளான் அப்படின்னு சொன்னால் 2026 ப்ரொஃபஸர் காளிங்க பண்டார சார்ட ஃபைனல் மாடல் பேப்பர். ஸோ ரீசெண்டாக வந்து ப்ரொஃபஸர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஸோ உண்மையில் வந்து இந்த டிஸ்கஷன்ற நோக்கம் எனக்கு சரி, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது ஒரு 4 செஷன்ஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் இதை ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. உண்மையில் டிஸ்கஷன்ற நோக்கம் எனக்கு மேலோட்டமாக வந்து ஆன்சர்ஸை வந்து பார்த்து கொண்டு போகிறது இல்லை, அப்படி தானே. என்ன சொன்னால் லாஸ்ட் கட்டத்தில் இன்னும் மீகுது உங்களுக்கு 20 டேஸை விட ஒரு குறைவான காலம். ஸோ 20 டேஸை விட ஒரு குறைவான காலத்தில் வந்து நான் வந்து எப்படி செய்ய பிளான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மேலோட்டமாக வந்து ஆன்சர்ஸை மட்டும் பார்த்து கொண்டு போகாமல் அதுக்கான ஃபிசிக்ஸை வந்து கொஞ்சம் டீப்பாக கதைக்கிறதுக்கு. ஸோ அப்படி டீப்பாக கதைச்சி கொண்டு போகல உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் வந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகல வந்து ஓவராலாக வந்து ஃபுல் ஃபிசிக்ஸும் வந்து மறுபடியும் வந்து ரிக்கப் ஆகும். ஸோ அதான் இந்த நோக்கம். ஸோ கொஸ்டின்ஸுக்கான ஐடியாஸை வந்து முழுமையாக பேசுகிறதோடு அதுக்கான ஒரு டீப்பான முறையில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் தாரத்துக்கு தான் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து தமிழ் மீடியம் டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் டிரான்ஸ்லேஷனை வந்து நாங்கள் போட்டியிருந்தோம். ஸோ வந்து அதை உங்களுக்கு பார்த்திக்கலாம், நீங்கள் முழுமையாக வந்து பேப்பர் செஞ்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஒவ்வொரு பாதிகளாக பார்ப்போம். ஸோ கட்டாயம் வந்து செஷனுக்கு வந்து லைவாக தான் ஜாயின் ஆகணும். இந்த இடத்துல செஷனுக்கு வந்து லைவாக தான் ஜாயின் ஆகணும். என்ன சொன்னால் லைவாக ஜாயின் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் உண்டிக்கும், உங்களுக்கு ஒரு வந்து 100% எஃபிஷியன்சி ஆகிக்கும். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் ப்ரோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து 100% எஃபிஷியன்சி ஆகிக்காது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இன்ட்ராக்ஷன் உண்டிக்காது. ஸோ கட்டாயம் லைவாக ஜாயின் ஆகணும். லாஸ்ட் கட்டத்தில் வந்து ஒரு பெரிதும் ஒரு பூஸ்ட் ஆகக்கூடிய ஒரு செஷன் ஆகிக்கும்னு சொல்லி எனக்கு 100% என்ன சொல்லலாம்னு சொன்னால் உத்தரவாதம் தரலாம். நான் 100% முழுமையான ஃபிசிக்ஸை வந்து கதைச்சிக்கிறேன். சரி, 100% இந்த ரிவிஷன்லையும் வந்து 100% ஃபிசிக்ஸை கதைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைனல் ரபிட் போக் த்ரூ கதைச்சிக்கிறேன். 100% நிறைய முறை கதைச்சிக்கிறோம். ஆனாலும் லாஸ்ட் கட்டத்தில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸரோட பேப்பர் மூலம் கதைக்கிறதுன்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் உண்டு. அது பெரிய ஒரு பூஸ்ட்னு தரும். காரணம் என்னென்னு சொன்னால் ப்ரொஃபஸர் காளிங்க பண்டார சார் வந்து பேராதன் யூனிவர்சிட்டியில் வந்து சீனியர் ப்ரொஃபஸர் உண்டு, அப்படி தானே. ஸோ சீனியர் ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ கடந்த பல வருஷங்களாக வந்து A-level ஃபிசிக்ஸ் பேப்பர் டேக்கிங் பண்ணல இருந்தார். ஸோ இப்போ ரீசெண்டாக இயர்ஸ்ல இல்லை. ஸோ வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் வளமையாக சொல்லக்கூடிய மாதிரி அந்த லாஸ்ட் கட்டத்தில் வரக்கூடிய ராயல் காலேஜ் பேப்பர் 6th term பேப்பர், அதே மாதிரி ப்ரொஃபஸர் காளிங்க பண்டார சார்ட பேப்பர், ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஆனந்த காலேஜ் பேப்பர். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸில் வந்து அந்த சாயல் வந்து வளமையாக வாரது ஃபைனல் பேப்பர்ஸில் நிறைய வருஷங்கள் நாங்கள் காண்றோம். ஸோ உண்மையில் வந்து ராயல் காலேஜ் பேப்பர்ஸில் வந்து சாயலில் தான் என்கிட்ட வந்து ஃபைனல் டார்கெட் எக்ஸாம் ஒரு 4 எக்ஸாம்ஸ் வச்சு 4 எக்ஸாம்ஸ்லேயும் வந்து ராயல் காலேஜ் பேப்பர்ட சாயலில் நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான விளக்கங்களும் போட்டிருந்தோம். ஸோ லாஸ்ட் கட்டங்களில் வந்து இது மாதிரி ஸ்டாண்டர்டான மாடல் பேப்பர்ஸ், எல்லா மாடல் பேப்பர்ஸும் நான் சொல்ல இல்லை, ஸ்டாண்டர்டான மாடல் பேப்பர்ஸ் இருக்குது. ராயல் காலேஜ் பேப்பர், ப்ரொஃபஸர் காளிங்க பண்டார சார்ட பேப்பர், அதே மாதிரி ஆனந்த காலேஜ் பேப்பர் எல்லாம் வந்து ஸ்டாண்டர்டான பேப்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸில் வந்து நல்ல ஐடியா உண்டிக்கிறதுன்னு சொல்கிறது அது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் உண்டு. ஸோ நாங்கள் வந்து செஷனுக்கு போவோம். சரி, ரைட். அப்போ வந்து ஒவ்வொரு பகுதிகளாக கொஞ்சம் டீப்பாக கதைப்போம். அதனால தான் நான் ஒரு 3 அல்லது 4 செஷன் வந்து பிளான் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரே நாளில் முடிச்சிக்கலாம் 50 கேள்விகளையும். பட் 50 MCQம் ஒரே நாளில் வந்து ஆன்சர்ஸை பார்த்து கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது என்ன நோக்கம் இல்லை. அதுக்கு மேலதிகமாக வந்து கொஞ்சம் டீப்பாக கதைக்கிறது தான் நோக்கம். சரிதானே? சரி, பார்ப்போம். ரைட், என்ன சொல்கிறாங்க? முதலாவது லேசான கேள்விகளும் மிகுது, கஷ்டமான கேள்விகளும் மிகுது, நல்ல கேள்விகள் எல்லாம் மிகுது, பார்ப்போம். ரைட். ஊடகம் ஒன்றினோடு எளிய திசைவேக முறையில், இது அந்த இங்கிலீஷ் இந்த சிங்கள மீடியத்துலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணது தானே. ஸோ அந்த ஃபிசிக்ஸுக்கு ஏற்ற தமிழ் சில வேலை இருக்காது. சரி, அதை கொஞ்சம் பார்த்தா சரி. ஊடகம் ஒன்றினூடாக எளிய திசைவேக முறையில் பிரவேசிக்கும் அலையொன்றின் ஒரு குறிப்பிட்ட நேரம் Tயில் x தூரத்தில் அமைந்துள்ள துகள் ஒன்றின் இடப்பெயர்ச்சியானது y= a sin bt - cx மூலம் குறிக்கலாம். இங்கு a, b, c என்பன அலைக்கான மாறிலிகளாகும். ஏதோ மாறிலிகள். சரி, மாறிலிகள்னு சொன்னால் பிழையா வழங்குறது இல்லை, பரிமாணம் இல்லைன்னு சொல்லி. சரி, பரிமாணம் உள்ள மாறிலிகளும் மிகுது, பரிமாணமற்ற மாறிலிகளும் மிகுது. ஒரு மாறிலின்னு சொல்கிறாங்க, பார்ப்போம். b/c குறிக்கப்படும் பௌதிக கணியம் எதுன்னு சொல்லி கேள்வி. ஸோ இது வெரி சிம்பிளானது. உங்களுக்கு ஒரு அடிப்படை ஒன்றா தெரியணும். என்னென்னு சொன்னால் நாங்கள் வளமையாக வந்து திரிகோண கணித சார்புகள், அதாவது சைனுக்குள்ளே வாரது, அதே மாதிரி கொஸ்ஸுக்குள்ளே வாரது, அதே மாதிரி டேனுக்குள்ளே வாரது, அதே மாதிரி சைன் கொஸ் டேன்னு சொன்னால் இந்த இடத்துல வரும் கோசெக்,
அதே மாதிரி கொஸ்டின் சொன்னால் செகண்ட் வரும், அதே மாதிரி காட். ஸோ இந்த மாதிரி திரிகோண கணித சார்புகள் 6 இருக்குது. ஸோ இந்த திரிகோண கணித சார்புகளுக்குள்ளே வரக்கூடிய கணியங்களுக்கு வந்து பரிமாணங்கள் இல்லை. என்ன சொன்னால் சைனுக்குள்ளே வாரதுன்னு சொல்கிறது ஒரு கோணம் உண்டு. ஸோ கோணம்னு சொல்கிறது தலக்கோணம், திண்ம கோணம், இது எல்லாமே என்னென்னு சொன்னால் அழகுள்ள பரிமாணமற்ற கணியங்கள். அப்படி தானே சைனுக்குள்ளே வாரதுன்னு சொல்கிறது நாங்கள் ரேடியனில் கதைக்கலாம் அழகு, ஆனால் பரிமாணம்னு சொல்லக்கூடியது இல்லை, பரிமாணம் இல்லை. ஸோ அழகுள்ள பரிமாணமற்ற கணியங்கள் தான் இந்த இடத்துல கோணங்கள்னு சொல்லக்கூடியது. ஆகவே இந்த இடத்துல திரிகோண கணித சார்புகளுக்குள்ளே வரக்கூடிய கணியங்களுக்கு பரிமாணம் இல்லை. அதே மாதிரி வேற என்ன உங்களுக்கு தெரியும்? வேற என்ன தெரியும்னு சொன்னால் இதில் லொக்குக்குள்ளே வரக்கூடிய கணியங்கள், லொக்குக்குள்ளே வரக்கூடிய கணியங்கள், லொக்குக்குள்ளே வரக்கூடிய கணியங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் பரிமாணங்கள் இல்லை. லொக்கில் ஒரு வடிவம் தான் எல்என்னு சொல்லக்கூடியது. லொக் அடிஇக்கு சொல்லுவாங்க எல்என்னு சொல்லி. ஸோ எல்என்குள்ளே வரக்கூடிய ஆக்களுக்கு வந்து பரிமாணம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நாங்கள் சொல்லக்கூடிய அதே மாதிரி தான் ஒரு நம்பர் ஒன்றுக்கு ஒரு அடுக்கு கொண்டு வரது. ஸோ இந்த அடுக்கில் வரக்கூடியதுக்கு பரிமாணம் இல்லை. ஸோ இதுகள் நாங்கள் ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு சொல்லலாம், இதில் இது சைனுக்குள்ளே வரக்கூடிய ஒன்று தானே. ஸோ சைனுக்குள்ளே வரக்கூடிய ஒன்றுன்னு சொன்னால் இதில் இந்த பிடி மைனஸ் சிஎக்ஸுக்கு பரிமாணம் இல்லை. அடுத்த ஐடியா உங்களுக்கு தெரியும், 2 பௌதிக கணியங்களை நாங்கள் கூட்டுறோம்னு சொன்னால் அல்லது கழிக்கிறோம்னு சொன்னால் கட்டாயம் அந்த 2 பௌதிக கணியங்களும் ஒரே பரிமாணங்களாக காணப்படும். உதாரணமாக 2 பேரை கூட்டுறோம் A + Bன்னு சொல்லி 2 பௌதிக கணியங்களை நாங்கள் கூட்டுறோம்னு சொன்னால் கட்டாயம் ஏட பரிமாணமும் பீட பரிமாணமும் சமனாகணும். அதே மாதிரி 2 பௌதிக கணியங்களை நாங்கள் கழிக்கிறோம்னு சொன்னால் கட்டாயம் இவரட பரிமாணமும் சமனாகணும். ஸோ ஒத்த பரிமாணங்களை கொண்ட சார்புகளைத்தான் எங்களுக்கு கூட்டலாம், கழிக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் அந்த 2 ஐடியா வச்சு கொண்டு உங்களுக்கு ஒன்று சொல்லலாம். இதில் என்ன சொல்லலாம்னு சொன்னால் ஒரு ஐடியா என்ன சொல்லலாம்னு சொன்னால் இந்த பிடி மைனஸ் சிஎக்ஸ்ன்னு சொல்கிறவருக்கு என்ன இல்லைன்னு சொன்னால் பரிமாணம் இல்லை. ஆகவே உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம், இந்த பிடி மைனஸ் சிஎக்ஸ்ன்னு சொல்கிறவருக்கு பரிமாணம் இல்லை, இவருக்கு பரிமாணம் இல்லை, இந்த தொகுதிக்கு பரிமாணம் இல்லை. அடுத்த ஐடியா என்னது உங்களுக்கு? இந்த கொஸ்டனுக்கான ஆன்சரை பேசிக்கிட்டு போகிறது மட்டும் ஐடியா இல்லை, அதுக்கான மேலோட்டமான எல்லா கதைகளையும் கதைச்சு கொண்டு வரேன். ஸோ எடுத்துக்கொள்ளுங்க சரியா. ஸோ அடுத்து உங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த பிடிஐயும் சிஎக்ஸையும் கழிச்சிக்கிறாருன்னு சொன்னால் கட்டாயம் பிடிட பரிமாணமும் சிஎக்ஸ்ட பரிமாணமும் சமனாகிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த பிடிட பரிமாணமும் இந்த சிஎக்ஸ்ட பரிமாணமும் சமனாகிக்கணும். அப்படி தானே சமனாகிக்கணும். ஸோ பரிமாணம்னு சொல்கிறது டிமென்ஷன்ஸ் இல்லாட்டி டைமென்ஷன்ஸ். சரி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து கேட்குறாங்க என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இதில் யாரு கேள்விண்டா B/C. ஸோ மேலதிகமாக ஒரு தரம் ஒன்று தாரார். இந்த டீன்னு சொல்கிறது நேரம்னு சொல்கிறாங்க. டீன்னு சொல்லக்கூடியது நேரம். அதே மாதிரி இதில் சொல்லக்கூடியது எக்ஸ்ன்னு சொல்கிறது தூரம். அப்படி தான் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தூரம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம் இந்த இடத்துல. உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி சொல்லலாம்? இதில் கேட்ட கேள்வி என்னது? B/Cயின் பரிமாணமாகவே B/Cன்ற பரிமாணம்னு சொல்லக்கூடியது இவரை நீங்கள் குறுக்க பெருக்கி விட்டான்னு சொன்னால் B/C வந்தால் x/T பரிமாணத்துக்கு சமனாகிக்கும். ஸோ எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல தூரம்னு சொன்னால் L, நேரம்னு சொன்னால் T. ஆகவே LT - 1 வரும். ஆகவே B/Cட பரிமாணத்தை ஒத்த பரிமாணம்னு சொல்கிறது LT - 1 சொல்கிறது வேகம் அல்லது கதியின் பரிமாணம். அந்த பௌதிக கணியத்தை வகை குறிக்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல இயலாது. B/Cன்னு சொல்கிறது கட்டாயம் வேகத்தை அல்லது கதியத்தான் வகை குறிக்கும்னு சொல்ல இயலாது. ஆனால் B/Cட பரிமாணம் வேகம் அல்லது கதிக்குரிய பரிமாணத்தை வகை குறிக்குது. அப்படிதானே? பரிமாணத்தை வகை குறிக்குது. ஸோ அந்த அடிப்படையில் B/Cயினால் குறிக்கப்படும் பௌதிக கணியம்னு சொன்னால் அதிட பரிமாணத்தினால் வகை குறிக்கப்படும் பௌதிக கணியம்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல அலையின் வேகம் உங்களுக்கு எடுக்கலாம். வேகம் அப்படிதானே? அலையின் வேகம் அல்லது அலையின் கதி. சரி, ஒரு ஜென்ரலான ஒரு லேசான ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்கு இந்த பகுதியில் பார்க்கலாம். சரிதானே? ரைட். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண இல்லை. முதலாவது கேள்வி எல்லாரும் செஞ்சுப்பீங்க. அப்படி தானே? முதலாவது கேள்வி எல்லாரும் செஞ்சுப்பீங்க. அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி என்னவா? மீட்டர் கோல் ஒன்றை பயன்படுத்தி 2 சென்டிமீட்டர் அளவீடு ஒன்று எடுக்கும்போது ஏற்படும் சதவீத பிழைன்னு சொல்கிறது சதவீத வலு. சரி, 5% ஆகும். இதே அளவீடானது முறையே 0.1 மில்லிமீட்டர் மற்றும் 0.05 மில்லிமீட்டர் மிகச்சிறிய அளவீடுன்னு சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல என்னது? இழிவெண்ணிக்கை.
அப்படி தானே? மிகச்சிறிய அளவீடுன்னு சொல்கிறது தான் இழிவெண்ணிக்கை. இந்த இடத்துல மிகச்சிற்றளவுகளை கொண்ட இல்லை தமிழில் வந்து அந்த சிங்களத்திலும் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள தமிழில் வந்து அந்த சரியாக ஃபிசிக்ஸ் வசனம் இல்லை சரியா. மிகச்சிற்றளவுகளை கொண்ட இரு வேணியர் எடுக்குமானிகளை பயன்படுத்தி எடுக்கப்படும் எனின் அப்படின்னா வேணியர் எடுக்குமானியிட வந்து மிகச்சிறிய அளவீடுன்னு சொல்லக்கூடியதான் அவர்கிட்ட வந்து இழிவெண்ணிக்கைன்னு சொல்லுவோம். நாங்கள் சாதாரண ஒரு மீட்டர் கோல் ஒன்றால் அளக்க முடியுமான மிகவும் இழிவான பெருமானம் இழிவெண்ணிக்கை லீஸ் கவுண்ட்னு சொல்லக்கூடியது ஒரு மீட்டர் கோல் இழிவெண்ணிக்கைன்னு சொல்லக்கூடியது நாங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடியது 1 மில்லிமீட்டர்னு சொல்லி இப்படி தானே. ஸோ இந்த இடத்துல 2 வேணியர் கருவிகள் தராங்க. 2 வேணியர் கருவிகள் ஒன்றோட வந்து இழிவெண்ணிக்கை வந்து 0.1 மில்லிமீட்டராம், மற்றவருடைய இழிவெண்ணிக்கை வந்து 0.05 மில்லிமீட்டராம். 0.05 மில்லிமீட்டர். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் ஒரு குறித்த வாசிப்பு தானே அப்படி தானே சொல்கிறாங்க. இதில் 2 சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடிய குறித்த வாசிப்பு உண்டு. ஆகவே இவரால் வரக்கூடிய சதவீத வலுன்னு சொல்கிறது வந்து 5%. இவரால் வரக்கூடியதும் என்னன்னு சொல்லி கேள்வி. ஸோ உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக சதவீத வலுன்னு சொல்லக்கூடியது பர்சன்டேஜ் எரர்னு சொல்லக்கூடியது இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தானே 100 தானே. ஸோ 2 சந்தர்ப்பங்கள்லையும் யார் மாற இல்லைன்னு சொன்னால் ரீடிங் மாறாது. அந்த ரீடிங்கோட பெருமானம் 5 சென்டிமீட்டர் அப்படியா 2 சென்டிமீட்டர். ஸோ ரீடிங்கோட பெருமானம் மாற இல்லைண்டா மறைமுகமாக உங்களுக்கு என்ன சொல்லலாம் பர்சன்டேஜ் எரர்னு சொல்லக்கூடியது. நான் பர்சன்டேஜ் எரர் ஈன்னு எடுக்கிறேன். அந்த பர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறது அவரோட லீஸ் கவுண்ட்டுக்கு நேர் விகித சமனாக காணப்படும். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் பாருங்களேன் லீஸ் கவுண்ட் வந்து 1 மில்லிமீட்டராக ஈக்கிற டைம் சதவீத வலு 5%ன்னு சொன்னால் லீஸ் கவுண்ட் அதை விட 10 மடங்காக குறைஞ்சிக்குது. அப்போ 0.1 மில்லிமீட்டர்னு சொல்கிறது 1 மில்லிமீட்டர் 10 மடங்கு குறையும். ஆகவே கட்டாயம் சதவீத வலு 10 மடங்காக குறையணும். ஆகவே சதவீத வலு 10 மடங்காக குறையிறன்னு சொன்னால் இவர் வந்து 0.5%ஆக காணப்படும். சமன்பாட்டில் போட்டு உங்களுக்கு பார்க்கலாம். இவர் 0.5%ஆக காணப்படும். இவரை விட 0.05 மில்லிமீட்டர் 2 மடங்கு சின்னது. ஆகவே இவரோட பெருமானம் 0.25%ஆக காணப்படும். ஒரு வெரி சிம்பிளான ஒரு ஐடியா அப்படி தானே. ஆகவே 0.5%ம் 0.25%ம் ஆன்சர் ஒன்று தானே சொன்னால் லீகுது 3வது ஆன்சர். அப்போ உங்களுக்கு ஐடியா என்னன்னு சொன்னால் 2 சந்தர்ப்பங்கள்லையுமே யார் மாற இல்லைன்னு சொன்னால் ரீடிங் மாற இல்லை. அந்த ரீடிங்கில் பெருமானம் 2 சென்டிமீட்டர் தான். அப்போ உங்களுக்கு விளங்கணும் கருவிகளோட வகை மாற அந்த கருவிகளுக்குரிய இழிவெண்ணிக்கையோட பெருமானம் மாறும். சப்போஸ் இதை நீங்கள் ஒரு மீட்டர் கோல் அளந்தீங்கன்னு சொன்னால் இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டர். அதே மாதிரி ஒரு வேநீர் எடுக்குமான் அளந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் 0.1 மில்லிமீட்டராம், இன்னொரு வேநீர் எடுக்குமானிக்கு தான் அவரோட இழிவெண்ணிக்கை வந்து 0.05 மில்லிமீட்டராம். அப்போ இந்த இடத்துல ரீடிங் மாற இல்லை இழிவெண்ணிக்கை மாற பர்சன்டேஜ் எரர் மாறுது. அப்போ உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ் எரரை மாற்றுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நாங்கள் வளமையாக செய்யக்கூடியது என்னன்னு சொன்னால் ரீடிங்கோட பெருமானத்தை கூட்டுறது. பர்சன்டேஜ் எரரை வந்து என்றளவு குறைக்கணும். நாங்கள் பர்சன்டேஜ் எரரை என்றளவு குறைக்கிறதுக்கு ஒன்று ரீடிங்கோட பெருமானத்தை கூட்டணும். ஒரு குறித்த கருவியை பயன்படுத்தி ஒரு குறித்த அளவீட்டு கருவியை பயன்படுத்தி வரமா நீங்கள் மீட்டர் கோலை தான் பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு குறித்த மீட்டர் கோலை பயன்படுத்தி எப்படி சதவீத வலுவை குறைக்கலாம்னு சொன்னால் ரீடிங்கை கூட்டலாம். உங்களுக்கு அப்படி தானே உதாரணமாக ரீடிங்கை கூட்டலாம். உதாரணமாக நீங்கள் ஒரு புக் கொண்டுட்டு தடிப்பை தளக்கணும்டா ஒரு புக் கொண்டு ஒரு புக் கொண்டு தடிப்பை தளக்கணும். 1 மீட்டர் கோலை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு புக்கிட்ட தடிப்பை தளக்காமல் இது மாதிரி சர்வசமனான ஒரு 10 புக்கை வச்சலாம். மேலுக்கு மேலே ஒரு 10 புக் வச்சு அந்த 10 புக்கிட்ட டோட்டல் நீங்கள் தளக்கலாம். அளந்து அதை 10ஆல் பிரித்து விட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அக்யூரசி கூடும். காரணம் என்னென்னு சொன்னால் ரீடிங் அளவு கூட பர்சன்டேஜ் குறையும். ஸோ அது நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய முடிவுண்டு. இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா ரீடிங்கை மாற்றாமல் லீஸ் கவுண்ட்டை குறைக்கிற மாதிரி ஒவ்வொரு கருவிகள் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஐடியா. சரிதானே? அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஐடியா. சரி, ஒரு 2 மினிட்ஸ் தாரேன். மேலதிகமான விஷயங்கள் தேவையான விஷயங்கள் கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. சரி, ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ஐடியா. ஸோ பொதுவாக ஃபிசிக்ஸ் பேப்பரில் ஃபஸ்ட் கொஸ்டின் 2வது கொஸ்டின் அளவீட்டு கருவிகள் அலகு பரிமாணங்கள் தொடர்பான கேள்விகள் பொதுவாக வரும். சரிதானே? ரைட்.
மூணாவது, உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு பொருளொன்று மாறாவேகம் வியுடன் நேர்கோட்டு பாதை வழி இயங்கும் பொழுது இப்பாதைக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு நிலைத்த புள்ளி P பற்றி அப்பொருளின் கோண உந்தம் L நேரத்துடன் மாறுபடுவதை காட்டும் வரைவு. உங்களுக்கு தெரியும், அடிக்கொருக்க கதைக்கக்கூடிய கதை. சரி, ஒரே வழங்கப்படுத்தின விஷயம் உண்டு தான். இதில் நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம் தான் கோண உந்தம்னு சொல்கிறது. அப்படி தானே? இந்த இடத்துல கோண உந்தம்னு சொல்கிறது நேர்கோட்டு உந்தத்தின் திருப்பம். அப்படின்னு சொன்னால் நேர்கோட்டு உந்தத்துக்கும் குறித்த புள்ளிக்கும் அந்த நேர்கோட்டு உந்தத்துக்கும் செங்குத்தான தூரம். அப்படி தானே? ஸோ அந்த அடிப்படையில் வெரி சிம்பிள். இந்த புள்ளி பற்றி இவர் ஒரு நேர்கோட்டில் தானே இயங்குறார். யார்? இந்த துணிக்கே ஒரு நேர்கோட்டில் இயங்குறார். இந்த துணிக்கே ஒரு நேர்கோட்டில் இயங்குறார். அப்படி தானே? இந்த துணிக்கே ஒரு நேர்கோட்டிலாம் இயங்குறார். ஸோ நேர்கோட்டில் இயங்குறாருன்னு சொன்னால் ஒரு மாறா வேகம் வீல போகிறார். ஒரு மாறா வேகம் வீன்னு சொன்னால் இவருடைய வேகம் மாறாது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், இந்த நேர்கோட்டு உந்தத்துக்கும் இந்த நிலைத்த புள்ளிக்கும் இடையிலான செங்குத்து தூரம். அப்போ நான் கேட்குறேன், இந்த முழு பாதைக்கும் இந்த நிலைத்த புள்ளிக்கும் இடையில் காணப்படக்கூடிய செங்குத்து தூரம்னு சொல்கிறது இவர் தான். இப்படி தானே? செங்குத்து தூரம் மாறாது. இந்த பாயிண்ட் இந்த துணிக்கு இந்த இடத்துல காணப்பட்டான்னு சொன்னாலும் இவருக்குமான செங்குத்து தூரம் எக்ஸ் தான். அதே மாதிரி இவர் இந்த துணிக்கு இந்த இடத்துக்கு வந்தான்னு சொன்னாலும் செங்குத்து தூரம் எக்ஸ் தான். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தான்னு சொன்னாலும் செங்குத்து தூரம் எக்ஸ் தான். இங்கே வந்தான்னு சொன்னாலும் செங்குத்து தூரம் எக்ஸ் தான். அப்படி தானே? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியது எக்ஸ் தான். அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகவே உங்களுக்கு என்ன சொல்லலாம்? கோண உந்தம்னு சொல்கிறது L சமன் P × R இல் Pக்கு பதிலாக நேர்கோட்டு உந்தம் MV, செங்குத்து தூரம் எக்ஸ். அப்போ இந்த செங்குத்து தூரம் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது மாற இல்லை. அப்படி தானே? இவர் மூவ் பண்ண ஆர் மாறும். இந்த ஆர்ன்னு சொல்லக்கூடியது யார்? இந்த டிஸ்டன்ஸ் கூடும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சி இந்த இடத்துக்கு வரக்குள்ள மினிமம் ஆகும். மறுபடியும் இந்த டிஸ்டன்ஸ் கூடும். அதே மாதிரி கோணமும் கூடும். அப்போ நீங்கள் இவர் சார்ஃபில் எழுதுறீங்கன்னு சொன்னால் MV தர இந்த எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு சொல்லலாம் R sin θன்னு சொல்லி. எக்ஸுக்கு பதிலாக R sin θன்னு எழுதலாம். அப்போ இந்த இடத்துல ஆரும் மாறுது, டீட்டாவும் மாறுது. மறைமுகமாக இந்த R sin θன்னு சொல்லக்கூடிய கூறு தான் இந்த எக்ஸை தரும். இந்த எக்ஸ் ஒரு மாறலி. அப்போ இந்த இடத்துல இந்த துணிக்கீட வேகமும் மாற இல்லைன்னு சொன்னால் உந்தம் மாறாது, எக்ஸும் மாறாது. ஆகவே நேர்கோட்டு உந்தமும் மாற இல்லை, அந்த செங்குத்து தூரமும் மாற இல்லை. ஆகவே கோண உந்தம் மாறாது. ஸோ கோண உந்தம் மாறாதுன்னு சொல்லக்கூடிய ஆன்சர் கேட்ட கேள்வி என்னது? நிலைத்த புள்ளி P பற்றி அப்பொருளின் கோண உந்தம் மேல் மாறாது. இதனால் தான் சார் மூணாவது. கோண உந்தம் மாறாது. சரிதானே? கோண உந்தம் மாறாது. ஸோ வெரி சிம்பிளான ஒரு ஐடியா. செங்குத்து தூரம் மாற இல்லை, ஆகவே கோண உந்தம் மாறாது. ஸோ கோண உந்தம் மாறாதுன்னு சொன்னால் உங்களுக்கு மூணாவது ஆன்சரு போகலாம். சரிதானே? ரைட். இது ஒரு சிம்பிளான ஐடியா. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 3 கிலோகிராம் மற்றும் 2 கிலோகிராம் திணிவுகளை கொண்ட A, B எனும் இரு பொருட்கள் முறையே +x திசையிலும் +y திசையிலும் V1, V2 என்ற வேகங்களுடன் இயங்குகின்றது. யாராம்? இதில் வந்து இவர் 3 கிலோகிராமா. இந்த ஏன்னு சொல்லக்கூடியது 3 கிலோகிராம். அவரோட வேகம் வந்து V1. அதே மாதிரி பீட திணிவு வந்து 2 கிலோகிராம். இவரோட வேகம் வந்து V2. சரி, அவை புள்ளி ஓவில் ஒன்றோடொன்று மோதி இந்த இடத்துல மோதி அதன் பின்னர் கூட்டு திணிவானது அண்டலை பண்ணணும். கூட்டு திணிவு +x திசையுடன் 30 பாகை கோணத்துடன், இந்த இடத்துல 30 பாகை கோணத்துடன் அமைத்து இந்த மாதிரி டிரெக்ஷனில் போகுதான். இப்போ கூட்டு திணிவு 2 திணிவுகள் இயங்கி வந்து ஒன்றிணைதுன்னு சொன்னால் அது என்ன மாதிரி மோதிகை? அது பூரண மீள்தன்மை அற்ற மோதிகை. இன்இலாஸ்டிக் கொலிஷனா இங்கிலீஷில் சொல்கிறது? பூரண மீள்தன்மை அற்ற மோதிகை அப்படின்னு சொன்னால் 2 திணிவுகள் வந்து அந்த சேர்ந்து இயங்குதுன்னு சொன்னால். ஸோ இந்த டைமில் எந்த வகையான சுயாதீன மோதிகையிலும் வந்து உந்தம் காப்படையும். ஸோ இந்த பூரண மீள்தன்மையற்ற மோதிகையிலும் உந்தம் காப்படையும், பட் இயக்க சக்தி காப்படையாது. ஸோ இயக்க சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் குறைவடையும். தொகுதியின் மொத்த இயக்க சக்தி குறைவடையும். அப்படி தானே? தொகுதியின் மொத்த இயக்க சக்தி குறைவடையும். ஸோ அந்த குறைந்த இயக்க சக்தி என்ன செய்யும்? வேறு வழிகளாக மாற்றப்படும். மொத்த சக்தி மாறாது, எந்த ஒரு மோதிகையில் மொத்த சக்தி மாறாது, பட் இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் இயக்க சக்தி குறைவடையும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு முக்கியம். பூரண மீள்தன்மையான மோதிகையில் உந்தமும் காப்படையும், இயக்க சக்தியும் காப்படையும்.
ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை நான் பார்த்தோன்னே 2 மாதிரி ஐடியா வருது, 2 மாதிரி செய்யலாம்னு சொல்லி. நான் வந்து நார்மலாக எல்லாரும் செய்யக்கூடிய வேலை ஃபஸ்ட்டுக்கு சொல்லி காட்டுறேன். பழமை எல்லாரும் செய்கிற பெட்ட நொண்டிக்கு தானே. ஸோ அதில் ஃபஸ்ட்டுக்கு செய்வோம். அதுக்கு பிறகு எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் யோசிக்கலாம்னு சொல்லி பேசுவோம். அது ரைட். அப்போ இப்போ சேர்ந்த திணிவு என்னது? இப்போ 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் தான் சேர்ந்த திணிவு 5 கிலோகிராம். அவரோட வேகம் v. இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? உந்தம் காப்படை தானே. ஸோ இந்த இடத்துல கிடை உந்தம் காப்படைதுன்னு சொன்னால் கிடையாக நீங்கள் உந்த காப்பு தத்துவத்தை எழுதினால், கிடையாக நீங்கள் உந்த காப்பு தத்துவத்தை எழுதினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? கிடையாக இவட 3 கிலோகிராம்னு சொன்னால் 3 தர v1. இந்த 2 கிலோகிராம் வந்து எங்குது வைத்தி செயல மேல் நோக்கி. ஸோ அவருக்கு ஒரு உந்தம் ஒன்று இல்லை. சமன் சேர்ந்த திணிவு 5 கிலோகிராம். அவரோட கிடை திசையில வேகம் வந்து v cos 30. அப்படி தானே. உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இதை ஆகவே எழுதினால் 3v1 சொல்லக்கூடியது 5v cos 30 வரும். இது முதலாவது. அதே மாதிரி நீங்கள் நிலைக்குத்தாக உந்த காப்பு தத்துவத்தை எழுதினீங்கன்னு சொன்னால், நிலைக்குத்தாக நீங்கள் உந்த காப்பு தத்துவத்தை எழுதினீங்கன்னு சொன்னால் இவருக்கு ஒரு உந்தம் வராது, 3 கிலோகிராமுக்கு உந்தம் ஒன்று வராது. இவருக்கு வரக்கூடிய உந்தம்னு சொல்கிறது 2v2 சமன் சேர்ந்த திணிவு 5. அவர் வந்து v sin 30. v sin 30. ஆகவே நீங்கள் சுருக்கினால் 2v2ன்னு சொல்கிறது 5v sin 30. 5v sin 30. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் 2வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? 2v2வின் கீழ் 3v1ன்னு சொல்லக்கூடியது 5v sin 30 கீழ் 5v cos 30ன்னு சொல்கிறது tan 30. ஸோ உங்களுக்கு தெரியும் tan 30ன்னு சொல்கிறது வர்க்க மூலம் 3 இல்லை tan 30ன்னு சொல்கிறது 1/3. tan 30ன்னு சொல்கிறது 1/3. ஸோ tan 30 1/3ன்னு சொன்னால் கேட்ட கேள்வி என்னது? இல்லை v1/v2 என்ற விகிதம். ஆகவே v1/v2ன்னு சொல்கிறது v1 கீழ் v2ன்னு சொல்கிறது v1 அங்கே போய்த்து v2 கீழே வந்தால் 2√3 கீழ் 3. ஸோ 2√3 கீழ் 3ன்னு சொல்லி ஆன்சர் ஒன்றிக்குது இதில். இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்குது. அப்படின்னா மேலே கீழே நீங்கள் √3ஆல் பெருக்கினால், நீங்கள் மேலே கீழே √3ஆல் பெருக்கினால் இந்த √3யும் இந்த √3யும் பெருக்கப்பட்டால் 3 வரும். அந்த 3ம் இந்த 3 கேன்சல் ஆகி வரக்கூடிய விட 2 கீழ் √3. ஸோ 2 கீழ் வர்க்க மூலம் 3. ஸோ 2 கீழ் வர்க்க மூலம் 3ன்னு சொல்லி ஆன்சர் ஒன்றிக்குது 2வது ஆன்சர். 2 கீழ் வர்க்க மூலம் 3ன்னு சொல்லக்கூடியது இது 2வது ஆன்சர். சரிதான். 2 கீழ் வர்க்க மூலம் 3ன்னு சொல்லக்கூடியது 2வது ஆன்சர் வரும். சரிதானே? ரைட். வெரி சிம்பிளான ஐடியா. அப்போ கிடையா உந்த காப்புத்தம் யோசிக்கலாம், உங்களுக்கு நிலைக்குத்த உந்த காப்புத்தம் யோசிக்கலாம். ஸோ 2 சமன்பாட்டை வச்சு உங்களுக்கு v1க்கும் v2க்கும் இடையிலான விகிதத்தை இருக்கலாம். இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வே தான் இது. பட் இதை விட ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வே உண்டு. எனக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு சொன்னால், ஒரு திங்கிங் பேட்டர்ன் தானே ஃபிசிக்ஸ்னு சொல்லக்கூடியது, ஒரு திங்கிங் பேட்டர்ன். சரி, எல்லாருமே ஒரே வழியில் செய்யக்கூடியன்னு சொல்லி வேலை இல்லை. ஒருத்தரோட திங்கிங் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி ஆன்சரு போயிடும். ஸோ இன்னொரு மாதிரி திங்க் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் இந்த கொஸ்டனை, சரி இது வளமே எல்லாரும் செய்யக்கூடியவே தான் இது. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்களே. சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இது இன்னொரு வேலை சொல்லி காட்டுறேன் தான். இன்னொரு வழியிலும் யோசிக்கலாம். எப்படின்டா, இன்னொரு வழியில் எப்படி யோசிக்கலாம்டா? சாரி, இன்னொரு வழியில் எப்படி யோசிக்கலாம்டா? எப்படி யோசிக்கலாம்? இப்படி ஒரு யோசிக்கலாம். எப்படின்டா, இந்த ஆரம்ப உந்தத்தை கன்சிடர் பண்ணான்னு சொன்னால் இந்த 3 கிலோகிராம் திணிவு v1 வேகத்தில் வருது. அப்போ அவரோட ஆரம்ப உந்தமைக்கு இப்படி தானே. இந்த 3 கிலோகிராம் திணிவிட v1 வேகம்டா ஆரம்ப உந்தம் இப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த 2 கிலோகிராம் திணிவு v2 வேகத்தில் இயங்குதுன்னு சொன்னால் அவரோட ஆரம்ப உந்தமைக்குது மேல் நோக்கி 2v2. அப்படி தானே. ஓ, 2 பேரும் இயங்கின போகிறோம், சாரி 2 பேரும் மோதின போகிறோம் வரக்கூடிய சேர்ந்த திணிவு உந்தம்னு சொல்கிறது இந்த டிரெக்ஷனில் இருக்குது. அவரோட பெருமானம் 5v. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல 2 பேரும் மோதுகையின் காரணமாக தொகுதியின் உந்தம் காப்படையும் தானே. ஸோ தொகுதியின் உந்தம் காப்படையுதுன்னு சொன்னால் ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் சமனாயிக்கணும். ஸோ இறுதி உந்தம் இந்த டிரெக்ஷனில் இருக்குதுண்டா கட்டாயம் இவங்க 2 பேருடையும் ஆரம்ப உந்தமும் இந்த டிரெக்ஷனில் தான் நீக்கணும். நான் சொன்னது விளங்க இல்லையா?
ரெண்டு பேரும் மோதுகையின் காரணமாக உந்தம் காப்படையணும்ண்டா ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் சமனாயிக்கணும். ஆக இறுதி உந்தம் இந்த டிரெக்ஷனில் இருக்குதுண்டா கட்டாயம் இவங்க ரெண்டு பேருடையும் விளைவுலான உந்தம் எந்த டிரெக்ஷனில் இருக்கணும்? இந்த டிரெக்ஷனில் தானே இருக்கணும். ஓவா இல்லையா? அப்போ நான் கேட்குறேன், இந்த டிரெக்ஷனுக்கு செங்குத்தான ஆரம்ப உந்தத்தில் பெருமானம் என்னது? யாராவது பர்பெண்டிகுலர் மோதுகைக்கு போகிறோம் இந்த டிரெக்ஷனில் உந்தம் ஈக்குது. அவள் மோதிக்கு முன்னரும் இந்த டிரெக்ஷனில் தான் உந்தம் ஈக்கணும், அதே பெருமானம் ஈக்கணும், அதே டிரெக்ஷனில் ஈக்கணும். அப்படிங்கிறேன் இந்த டிரெக்ஷனுக்கு பர்பெண்டிகுலரான டிரெக்ஷனில் செங்குத்தான டிரெக்ஷனில் ஆரம்ப உந்தத்தில் பெருமானம் என்னது? இனி இவருக்கு செங்குத்தான டிரெக்ஷனில் உந்தம் உண்டு இல்லை, ஆகவே பூச்சியமாக காணப்படணும். ஆகவே பூச்சியமாக காணப்படும்டா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு செங்குத்து நடிச்சா நாங்கள் அப்படின்டா இந்த லைனுக்கு ஒரு செங்குத்து நடிச்சா, இந்த லைனுக்கு நீங்கள் செங்குத்து நடிச்சா என்ன வரும்? ஸோ இவர் போகிறார் கிடையோட 30 பாயின்னு சொன்னால் இது 30ண்டா இந்த டிரெக்ஷன் 60. ஸோ இது 60ண்டா இது 60, இது 30. ஸோ செங்குத்தான் உந்தத்திர கூறுகள் விலையுள் பூச்சியமாகணும். ஆகவே உங்களுக்கு என்ன சொல்லலாம், இந்த 3v1 cos 60 வரும் இந்த டிரெக்ஷனில், அவரோட பெருமானமும் இந்த 2v2 cos 30 இங்கே வரும். 2v2 cos 30 அவர் வந்து எதிர்க்கும். ஸோ ரெண்டு பேரும் பேலன்ஸ் ஆகினா பெருமானம் பூச்சியமாகும். 2v2 cos 30 இப்படி யோசிக்கலாம் தானே உத்தருக்கு. இது ஸ்மார்ட் வே, இதெல்லாம் ஸ்மார்ட் வே. சுருக்கி பாருங்க ஆன்சர் வருதாண்டு. ஸோ 3v1 3 தர v1 தர cos 60ன்னு சொன்னால் ஹாஃப், 2 தர v2 cos 30ன்னு சொல்கிறது √3/2. ஸோ 2 சுருக்கினால் இதில் v1 கீழ் v2ன்னு சொல்லக்கூடியது, v1 கீழ் v2ன்னு சொல்லக்கூடியது 2 √3 கீழ் 3 அதே தான். ஸோ 2 √3 கீழ் 3ன்னு சொன்னால் மேலெங்கிலும் √3 பெருக்கி விட்டால் 2 கீழ் √3. ஸோ 2 கீழ் √3ன்னு சொல்லக்கூடிய அதே ஆன்சர் ரெண்டாவது. சரி, இப்படி மொத்தருக்கு யோசிக்கலாம். சரி, இப்படி மொத்தருக்கு யோசிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான வே, இது ஒரு ஸ்மார்ட்டான வே. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரிதானே இந்த கொஸ்டின்? அடுத்த கொஸ்டின் போமா? இப்போ 5வது. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் மேலதிகமாக ஒரு கேள்வி கேட்டால் எப்படி, இந்த மோதுகையின் காரணமாக ஏற்பட்ட சக்தி இழப்பை காண்க. அதை உங்களுக்கு தாரேன், செய்யுங்களே இதை. சரி, உங்களுக்கு ஒரு ட்ரை பண்ணோம். மேலும் இந்த மோதுகையின் காரணமாக ஏற்பட்ட சக்தி இழப்பு. ஸோ சக்தி இழப்பை காண்றேன்னு சொன்னால் உங்களுக்கு என்னது, ஆரம்ப சக்தியை கண்டு. ஸோ இந்த v1 v2 பெருமானம் தந்தீங்கன்னு சொன்னால் அந்த வேல்யூஸில் போட்டு செய்யலாம். ஆரம்ப இயக்க சக்தியை கண்டு, அதுக்கப்புறம் இறுதி இயக்க சக்தியை கண்டு ஒன்லி ஒன்று கழிச்சான்னு சொன்னால் இயக்க சக்தி லொஸ்ட் வரும். சரி, அது சிம்பிள். அப்படின்னு சொன்னால் இப்படி அரை தர 3 தர v1 வர்க்கம் ஆரம்பம், அதே மாதிரி அரை தர 2 தர v2 வர்க்கம், இது ரெண்டும் ஆரம்ப இயக்க சக்தி. அப்போ இறுதி இயக்க சக்தின்னு சொல்கிறது அரை தர 5 தர v வர்க்கம். ஸோ இந்த v1 v2 v எல்லாம் தெரியும்னு சொன்னால் பிரதிட்டு உங்களுக்கு ஒன்றை கண்டு கழிச்சு விட்டான்னு சொன்னால் இயக்க சக்தி லொஸ்ட் வரும். ஸோ அப்படியும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். சரி, 5வது. உருவில் காட்டப்பட்டுள்ள உராய்வின்றிய மேற்பரப்பு வழி இயங்கும் 30 கிலோகிராம் திணிவுடைய பொருளொன்று முறையே 10 மீட்டர் மற்றும் 20 மீட்டர் வளைவு ஆரைகளை கொண்ட வளைவு பாதைகள் வழிய பி மற்றும் சி ஆகிய புள்ளிகளை கடந்து செல்கின்றது. ஓகே, புள்ளி பியில் பாதையினால் அப்பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் மறுதாக்கம் என்னன்னு சொல்லி கேள்வி. சரி, மறுதாக்கம் என்னன்னு சொல்லி கேள்வி. முதலாவது ஒரு எம்சிக்கு ஒன்று தானே. இந்த கேள்வி செய்கிறதுக்கே முந்தி இந்த கேள்வி நாங்கள் ஆன்சர் போவோம். அதுக்கு முந்தி உங்களுக்கு ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா ஒன்று தேவை. கேட்ட கேள்வின்னு சொன்னால் இந்த பியில் காணப்பட கொல மறுதாக்கம் என்னன்னு சொல்லி, இவர்கிட்ட திணிவு 30 கிலோகிராமா அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல வரக்கொல கடந்து செல்லுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு வேகம் உண்டிக்கும். இவருக்கு நீங்கள் ஒரு விசைப்படம் கீறினால் இந்த இடத்துல வந்து ஒரு நிறை விசை வரும் mg, அதே மாதிரி ஒரு செவ்வன் மறுதாக்கம் r வரும். அப்படி தானே. ஸோ ஒரு வட்டப்பாதையில் ஒரு பகுதியில் இயங்குதுன்னு சொன்னால் கட்டாயம் மையத்தை நோக்கி தான் விலையுள் விசை வரணும். ஸோ மையத்தை நோக்கி விலையுள் விசை வரணும்னு சொன்னால்
எம்ஜி மைனஸ் ஆர்ன்னு சொல்லக்கூடியது எம்வி வர்க்கத்தின் கீழ் ஆர் தானே. அந்த அடிப்படையில் இந்த ஆர்ட பெருமானம் எம்ஜியிலிருந்து எம்வி ஸ்கியோட வர கழிச்சு வர மாதிரி. அவை ஆர்ட பெருமானம் செவ்வன் மறுத்தாக்கம் கட்டாயம் நிறை விசையை விட இன்னொரு பெருமானமாக ஆயிக்கணும். அது முதலாவது விளங்கணும். உங்களுக்கு கேள்வி செய்கிறதுக்கு முந்தி எல்லாமே முதலாவது ஒரு எம்சிக்யூக்கு ஐடியா எடுக்கிறதுக்கு சம்டைம்ஸ் பாஸ் பேப்பரில் இந்த ஒரு ஐடியா வச்சு உங்களுக்கு ஆன்சரை பேத்திக்கலாம், இந்த ஒரு சமன்பாடுன்னு யோசிக்காமல். ஆகவே ஆர்ட பெருமானம் எம்ஜியை விட சின்னதாகிக்கணும். ஆகவே கட்டாயம் 30 கிலோகிராம் சொன்னால் 300 நியூட்டனை விட சின்ன ஒரு ஆன்சர் வரணும் மறுத்தாக்கம். ஆகவே 400 நியூட்டன் சொன்னது பில, இவர் பில. ஆகவே 300 சின்ன ஆன்சர்னால் இந்த 3ல் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உண்டு. சரி, இதில் இந்த இடத்துல 2 தான் எலிமினேட் பண்ணலாம் ஆக்சுவலி. சரி, இப்போ சம்டைம்ஸ் பாஸ் பேப்பரில் கேள்வின்னு வந்தேன்னு சொன்னால் அந்த ஒரு ஜென்ரலான ஐடியா வச்சு உங்களுக்கு ஆன்சர் போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த ஐடியாஸ் வந்து தெளிவாகிக்கணும். சரிதானே? ரைட். அப்போ அது நான் ஃபஸ்ட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ நாங்கள் கேள்வி செய்வோமே. ஸோ கேள்வி செய்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இவர் 30 கிலோகிராம்னு சொன்னால் 30 கிலோகிராம்னு சொன்னால் நாங்கள் வைப்போம் இந்த மட்டத்தை வந்து சரியா மட்டத்தை ZPL மட்டம், பூச்சி அழுத்த சக்தி மட்டம் எடுத்தால் நாங்கள் இந்த துண்டை வைப்போம் ஒரு ஏன்னு சொல்லி, இந்த துண்டு பி, அப்படி தானே. ஸோ ஏக்கமா பீல இந்த ஏல வந்து இந்த பியில் வந்து உங்களுக்கு வேகத்தை காணணும். இந்த பியில் உங்களுக்கு துணிக்கிட வேகத்தை காணணும். அதை நாங்கள் வைப்போம் ஒரு வீன்னு சொல்லி. ஸோ அந்த வீட பெருமானம் உங்களுக்கு எப்படி காணலாம்? இந்த ஏக்கமா பிக்கு நீங்கள் பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை எழுதினீங்கன்னு சொன்னால், பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தின்படி நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? ஏல காணப்படக்கூடிய சக்தின்னு சொல்லக்கூடியது ஒரு அழுத்த சக்தி ஒன்று காணப்படுது MGH. ஸோ MGHயில் வரக்கூடியது எம்முக்கு பதிலாக 30, ஜிக்கு பதிலாக 10, ஹைட்டுக்கு பதிலாக 25. இது MGHயில் வரக்கூடியது. இயக்க சக்தியில் வரக்கூடியதுன்னு சொல்கிறது 12 MV வர்க்கம். ஸோ அரை தர, திணைக்கு பதிலாக 30, ஆரம்ப வேகம்னு சொல்கிறது 15. ஸோ 15 வர்க்கம். அது சமன் இறுதியில் மொத்த பொறிமுறை சக்தின்னு சொல்கிறது இந்த பியில் மொத்த பொறிமுறை சக்தி MGHயில் வரக்கூடியது ஹைட் தாரார் 35 மீட்டர். ஆகவே எம்முக்கு பதிலாக 30, ஜிக்கு பதிலாக 10, 35 மீட்டர். அதே மாதிரி 12 MV வர்க்கம். அரை தர, 30 தர, வி வர்க்கம். ஸோ எல்லா இடத்துலையும் 30 இருக்குது. அதை கேன்சல் பண்ணிடலாம், திணிவு சம்மந்தப்படாது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன சொல்லலாம்டா இன்னொரு வேலையும் செய்யலாம். ஃபுல் சமன்பாட்டையும் ஒரு 2ஆல் பெருக்கி விட்டால் இந்த இடத்துல வரும் 25, 50, 500 வரும். அங்கே 2ஆல் இவரை 2ஆல் பெருக்கி விட்டால் 15 தர 15, 225 சமன். இவரை 2ஆல் பெருக்கி விட்டான்னு சொன்னால் 70, 700. இவரை 2ஆல் பெருக்கி விட்டான்னு சொன்னால் வி வர்க்கம். ஆகவே இங்கே 725, 700ன்னு சொன்னால் வி வர்க்கத்திர பெருமானம் 25 வரும். ஆகவே வீட பெருமானம் 5 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே வேகத்திர பெருமானம் 5 மீட்டர் செகண்ட் -1. ஸோ இந்த இடத்துல அதிகர் புள்ளியில் காணப்படக்கூடிய வேகம்னு சொல்கிறது 5 மீட்டர் செகண்ட் -1. ஸோ 5 மீட்டர் செகண்ட் -1ன்னு சொன்னால் மேலே கேட்ட கேள்வி வேகம் இல்லை தானே, மறுத்தாக்கம் தானே கேள்வி. ஸோ ஒரு விசைப்படங்கீறினால் செவ்வன் மறுத்தாக்கம் ஆர் வரும், நிறை விசை MG வரும். ஸோ நீங்கள் மையத்தை நோக்கி F = MA போட்டால், Fக்கு பதிலாக MG - R. ஸோ MGக்கு பதிலாக 300 - Rன்னு சொல்கிறது MV வர்க்கத்தின் கீழ் R. ஸோ 30 தர V வர்க்கத்துக்கு பதிலாக 25. வேகம் 5 தானே. ஆரை இந்த வட்டப்பாதையில் ஆரைன்னு சொல்லக்கூடிய தாளங்க 10 மீட்டர்னு சொல்லி. ஸோ 10 சுருக்கிவிட்டீங்கன்னு சொன்னால் ஆர்ட பெருமானம் 300 - 75. அதில் பெருமானம் 225 நியூட்டன். இப்படி தான் இங்கே ஒரு 300 இருக்குது. இவர்கிட்ட பெருமானம் 25 தர 3 75. ஸோ இவர் வந்தால் கழிப்படும். ஸோ 300லேருந்து 75 கழிச்சால் 225. ஸோ பியில் காணப்படக்கூடிய செவ்வன் மறுத்தாக்கம்னு சொல்கிறது 225 நியூட்டன் சொல்லக்கூடிய உங்களுக்கு 225 நியூட்டன் சொல்லக்கூடிய உங்களுக்கு மூணாவது ஆன்சரும் போகலாம். சரிதானே? அடிஷனலாக உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த சீல வரக்குள்ள மறுத்தாக்கம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ சீல வரக்குள்ள மறுத்தாக்கம் எப்படி காணலாம்? அது அடிஷனலை சீல வரக்கூட மறுத்தாக்கம் அதே கேஸ் தானே உங்களுக்கு. இந்த இடத்துல வேகத்தை கண்டு மையத்தை நோக்கி F = MA போட்டால் சரி. இந்த சீல வரக்குள்ள மறுத்தாக்கம் கேட்டான்னு சொன்னால் இந்த இடத்துல மறுத்தாக்கம் உதாரணம் ஒரு எண்ணென்னு எடுத்தால் நிறை விசை வரும் MG. ஸோ இந்த தான் சென்டர்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது வேகத்தை காணணும். இந்த இடத்துல வேகம் ஒரு வீன் எடுப்போம் அல்லது ஒரு சம்திங் ஒரு யூன் எடுப்போம். இந்த இடத்துல வேகம் யூன் எடுத்தால் ஆரம்பத்துக்கும் இந்த ஏக்கும் இந்த சிக்கும் நீங்கள் மறுபடியும் பொறிமுறை சக்தி காப்புத்தம் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த இடத்துல வேகத்தை காணலாம். அது காணுங்க வைப்போம். இந்த யூவை கண்டு
சரியாக சீல காணப்படக்கூடிய செவ்வன் மரத்தாக்கம் என்ன காணுங்க அது எப்படி காணலாம் அதை ரைட். இப்போ கேட்ட கேள்வி செய்யலை, கேட்ட கேள்வி பியில் தான் நாங்கள் சியோ மெடிசனலாக காண்டுடுவோம் ஐடியா உண்டு. ஸோ நீங்கள் ஏக்கமாக சிஎட்க்கு நீங்கள் இப்போ பொறிமுறை சக்தி காப்பத்தம் யூஸ் பண்ணால் ஏக்கமாக சிஎட்க்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? அதே தான் ½ எம்முக்கு பதிலாக 30, வி வர்க்கத்துக்கு பதிலாக 15 தர 15, ZPL இருந்தால் ஹைட் தராங்க. ஸோ 30 தர ஜிக்கு பதிலாக 10, ஹைட்டுக்கு பதிலாக 25. அது சமன் இறுதியில் வரக்கூடியது இந்த இடத்துல ZPL மட்டத்தில் இருக்குது. ஆகவே அழுத்த சக்தி ஒன்று வராது. இயக்க சக்தி ½ எம்முக்கு பதிலாக 30 தர யூ வர்க்கம். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் 30 கேன்சல் பண்ணிவிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக 2ஆல் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 15 15 225 ப்ளஸ் இங்கே வந்து 2ஆல் பெருக்கினால் 500 சமன் யூ வர்க்கம். ஆகவே இந்த இடத்துல வரும் யூ வர்க்கத்தின் பெருமானம் 725. ஆகவே யூட பெருமானம் வர்க்கம் மூலம் 725 வரும். ஸோ யூ வர்க்கத்தை கண்டிக்கிறோம். ஸோ யூ வர்க்கத்தை கண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மறுபடியும் மையத்தை நோக்கி நீங்கள் F சமன் எம்ஏ போட்டால் என்ன வரும்? இதில் n-mgன்னு சொல்லக்கூடியது mgக்கு பதிலாக 300 சமன் mv வர்க்கத்தின் கீழ் r. ஸோ 30 தர யூ வர்க்கத்துக்கு பதிலாக 725. இப்போ இந்த வட்டப்பாதையோட ஆரை, ஸோ இந்த வட்டப்பாதையோட ஆரை சொல்கிறாங்க 20 மீட்டர்னு சொல்லி. ஆகவே 20 சுருக்கிட்ட இங்கே 2 முறை. அவை எண்ட பெருமானம் 300 ப்ளஸ் இந்த வெளி வரும். இந்த வெளியை கூட்டினீங்கன்னு சொன்னால் எண்ட வெளி வரும். சரிதானே? இதான் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த சீல வரக்கூடிய செவ்வன் மரத்தாக்கம். சரி, சீல வரக்கூடிய செவ்வன் மரத்தாக்கம். ஸோ இந்த ஐடியாஸை நான் அப்படியே உங்களுக்கு பேசிக்கொண்டு போகல, நீங்கள் ஒன்றுமே எழுத இல்லைன்னு சொன்னாலும் அப்படியே பேசிக்கொண்டு போகல உங்களோட மைண்டில் அப்படியே ரிக்கப் ஆகும் ஒரு விஷயங்களும். அப்படி தானே ரிக்கப் ஆகி கொண்டு போகும் அப்படியே. அதனால் சும்மா கேட்டுக்கொண்டு இருந்தேன்னு சொன்னாலும் 5 MCக்கு கூட்டலாம் உங்களுக்கு மார்க்ஸு. சரி, எஃபெக்டிவாக கேட்டுக்கொண்டிருக்கணும். அதுக்கு நான் தேவையான விஷயங்களை கட்டாயம் எழுதணும். சரி, தேவையான விஷயங்களை கட்டாயம் எழுதணும். நான் ஒரு ஐடியாண்டுக்கு சொன்னேன். நீங்கள் நார்மலாக கேட்டுக்கொண்டு இருந்தேன்னு சொன்னாலும் 5 MCக்கு கூட்டலாம். எல்லா ஐடியாஸும் வந்து பேசிக்கொண்டு போகிறோம் தானே அப்படின்னு சொன்னால் ஒரு பேப்பர் ஒன்று பேசினான்னு சொன்னால் பொதுவாக எல்லா ஐடியாஸும் கலப்படும் அதில். ரைட். அப்போ அந்த கொஸ்டனுக்கான ஐடியாவும் சரி. ரைட். இப்போ கொஸ்டின் நம்பர் 6 பார்ப்போம். பொருளொன்றின் மீது தொழிற்படும் விசை F ஆனது அது இயங்கிய தூரம் x-உடன் மாறுபடுவதை பின்வரும் வரைவு காட்டுகின்றது. ஓய்விலிருந்து தனது இயக்கத்தை ஆரம்பிக்கும் அப்பொருள் x=4 மீட்டரில் x=4 மீட்டரில் வேகம் வந்து 5 மீட்டர்/s கொண்டிருப்பின் அதன் திணிவு. சிம்பிளான ஐடியா. உண்மையில் இதில் வரணும் பொருளொன்றின் மீது தொழிற்படும். இதில் விலையுள் விசைன்னு சொன்னால் இன்னும் நல்ல. பொருளொன்றின் மீது தொழிற்படும் விலையுள் விசை அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு சாதாரணமாக நாங்கள் எப்பவுமே ஒரு லேஸ் ஒன்றுக்கு ஒரு ஒப்பமான பாதை ஒன்றில் ஒரு துணிக்கைக்கு நாங்கள் F என்ற விசை கொடுக்குறோம். சரி, F என்ற விசை கொடுக்குறோம். ஒரு x தூரம் இயங்குகிறார். ஆரம்பத்தில் பொருள் ஓய்வெளிக்குதுன்னு எடுங்களே. இவர் x தூரம் இயங்கின பொருள் இந்த இடத்துல வரக்கூடிய வேகம் என்னன்னு சொல்லி கேட்டால், v வேகம் என்னன்னு கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் மாறா விசைன்னு சொல்லி. ஆகவே உங்களுக்கு என்ன வரும்? இதில் சாதாரணமாக இதில் என்ன செய்யுது? விலையுள் விசை. சிம்பிள் ஐடியா. விலையுள் விசையினால் செய்யப்பட்ட வேலைன்னு சொல்கிறது இயக்க சக்தி அதிகரிப்புக்கு ஏதுவாது அல்லது இயக்க சக்தி மாற்றம். ஆகவே அந்த அடிப்படையில் விலையுள் விசைன்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு ஒப்பமானதால் மாறா விசைன்னு சொன்னால் F தர எக்ஸ்ன்னு சொல்கிறது இயக்க சக்தி அதிகரிப்புன்னு சொல்கிறது ஆரம்ப இயக்க சக்தி 0. ஆகவே மறைமுகமாக இறுதி இயக்க சக்தி ½ mv வர்க்கம். அப்படி தானே? உங்களுக்கு கேட்கலாம் இந்த சமன்பாடு எப்படி நீங்கள் எழுதுனீங்க? அதுவும் இப்படி வந்ததுன்னு சொன்னால் அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் தியரி படிச்சுக்கொள்ளே படிக்கிறது தான். என்னது இதில் வரும்? சாதாரணமாக நாங்கள் v வர்க்கம் சமன்
யூ வர்க்கம் ரெண்டு ஏஸ்ன்னு சொல்லக்கூடிய இயக்க சமன்பாடை யூஸ் பண்ணுறோம். இதில் ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரு ஹாஃப் எம்மால் பெருக்கி விட்டால் இந்த இடத்துல வரும் ஹாஃப் எம்வி வர்க்கம்னு சொல்கிறது ஹாஃப் எம்யூ வர்க்கம் ப்ளஸ் இங்கே ஒரு ஹாஃப் எம்மால் பெருக்கி விட்டால் ஹாஃப் எம் தர 2AS. ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெட்டிப்பட்டு போகும். ஆகவே இங்கே பாருங்கள் ஹாஃப் எம்பி வர்க்கம்னு சொல்கிறது இறுதி இயக்க சக்தி E2, இது ஆரம்ப இயக்க சக்தி E1. ஆகவே E2 மைனஸ் E1ன்னு சொல்லக்கூடியது E2 மைனஸ் E1ன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல M இன்ட்டு A இன்ட்டு S. உங்களுக்கு தெரியும் நியூட்டன் ரெண்டாம் விதி M இன்ட்டு ஏன்னு சொல்கிறது F சமன் M. ஆகவே விளைவுள் F தர S, இது இயக்க சக்தி மாற்றம். ஆகவே இயக்க சக்தி மாற்றம்னு சொல்கிறது விளைவுள் செய்யினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமன்னு சொல்லி இதில் தான் நாங்கள் ரிவ்யூ எடுக்கிறோம். சரிதானே? சரி, அப்போ அந்த ஐடியா தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம். ஆகவே சாதாரணமாக ஒரு எஃப்எஸ் கிராஃப்னு சொன்னால் விளைவுள் விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் வரைந்த ஒரு வரைபட இடப்பெயர்ச்சி அச்சுடன் ஆக்கும் பரப்பு அந்த துணிக்கையின் இயக்க சக்தி மாற்றத்தை தரும். நாங்கள் இப்படி அந்த இந்த மாற்றம் கதைக்கிறோம். அதாவது விளைவுள் விசைக்கும் நேரத்துக்கும் வரைஞ்ச ஒரு கிராஃப்ட நேர அச்சுடன் ஆக்கும் பரப்பு இந்த மாற்றத்தை தரும்னு பேசுகிறோம் தானே. அதே மாதிரி விளைவுள் விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையில் வரைஞ்ச கிராஃப் ஒன்றில் இடப்பெயர்ச்சி அச்சுடன் ஆக்கும் பரப்பு இயக்க சக்தி மாற்றத்தை தரும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் இந்த 4 மீட்டர் இந்த கேப்பில் இந்த பரப்பை கண்டா சரி. ஸோ இந்த பரப்பை கண்டுன்னு சொன்னால் இயக்க சக்தி மாற்றத்தை உங்களுக்கு காணலாம், இயக்க சக்தி மாற்றத்தை காணலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை இந்த பரப்பை காணணும், இந்த ஷேப்ட பரப்பு காணணும். ஸோ இந்த ஷேப்ட பரப்பு ஒரே அடிக்கே காண இயலாது, அப்படி தானே, ஒரே தடவையாக காண இயலாது. இந்த இடத்துல ஒரு 2 பாதிகள் உங்களுக்கு விளங்குது, இந்த இடத்துல 2 பாதிகள் விளங்குது, இந்த இடத்துல ஒரு முக்கோணி ஒன்று விளங்குது, ஒரு முக்கோணி ஒன்று விளங்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சரிவகம் ஒன்று விளங்குது. ஸோ முக்கோணிட பரப்பையும் சரிவாத்திர பரப்பையும் நீங்கள் தனித்தனியாக கண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காணலாம். ஸோ பார்ப்போமே. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வரும், இந்த முக்கோணிட பரப்புன்னு சொல்கிறது இந்த கேப்னு சொல்கிறது 2 மீட்டர் தானே. இந்த முக்கோண்ட பரப்பு நீங்கள் ஃபஸ்ட்டு காண்டிங்கன்னு சொன்னால் அரைத்தர இந்த கேப் 2, அடித்தர உயரம்னு சொல்கிறது 50. எல்லாம் SI அலகுகளில் காணப்படுது, அதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். சரி, இங்கே மேலே நியூட்டன் இருக்குது, கீழே மீட்டர். சரிவகத்திர பரப்பளவுன்னு சொல்கிறது அரைத்தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர செங்குத்து நீளம். ஸோ சமாந்திர பக்கங்கள்னு சொல்கிறது இங்கே ஒரு 50 இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 40 இருக்குது. இந்த கேப் 40, இந்த கேப் 50. ஸோ 50 40 கூட்டினால் 90. செங்குத்து நீளம்னு சொல்கிறது 2 4 சொன்னால் இங்கே கேப் 2. ஸோ இதுதான் பரப்பு. ஸோ அந்த பரப்பை நீங்கள் தனியாக கண்டிங்கன்னு சொன்னால் இங்கே வரும் 50, இங்கே வரும் 90, இப்படி தானே. ஸோ 90 50 கூட்டினால் 140, இதுதான் பரப்பு. ஸோ அந்த பரப்புன்னு சொல்கிறது 140ன்னு சொல்கிறது ஹாஃப் எம்பி வர்க்கம். ஆரம்பத்தில் ஓய்வு லீகுது, அப்படி தானே. இந்த இடத்துல காணப்படுது ஆரம்பத்தில் ஓய்வு லீகுது. மறைமுக இயக்க சக்தி மாற்றம்னு சொல்லக்கூடியது இறுதி இயக்க சக்திக்கு சமனாகும். ஆகவே அரைத்தர திணிவுக்கு பதிலாக வந்து எத்தனை கிலோகிராம், திணிவு தான் கேள்வியா, ரைட். எம் தர இந்த 4 மீட்டர் கேப்பில் வர்ற வேகம் என்னவாம், 5 மீட்டர் செகண்ட் -1. ஆகவே 5 வர்க்கம்னு சொன்னால் 5 தர 5. ஆகவே எம்ட பெருமானம் இங்கே 280 கீழ் 25. ஸோ மேலங்கீழே ஒரு 4 பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் 4 2 8, இப்படி தானே. மேலங்கீழே ஒரு 4 பெருக்கினாலும் வரும் 4 2 8 4 8 32. ஆகவே 280ன்னு சொன்னால் 560, 1120, 1120 கீழ் 100. அதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 11.2 கிலோகிராம். ஸோ 11.2 கிலோகிராம்னு சொன்னால் ஆன்சர் ஒன்று இருக்குது. 11.2 கிலோகிராம்னு சொல்லி ஆன்சர் ஒன்று இருக்குது, 4வது ஆன்சர். ஸோ 4வது ஆன்சர். ஸோ பொதுவாக வந்து நிறைய முறை பாஸ் பேப்பரில் வந்திக்குது வந்து விளைவுள் விசைக்கும் நேரத்துக்கும் இடையில் வரைஞ்ச கிராஃபை கேட்டு. ஸோ அதை கேட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் பரப்பு வந்து இந்த மாற்றத்தை தரும். ஸோ அதை வச்சு இறுதி வேகத்தை கேட்டுக்கிறாங்க. ஸோ இது கொஞ்சம் இதுவும் வந்திக்குது பாஸ் பேப்பரில், ஆனால் நிறைய தடவை வந்து இல்லை. ஆகவே வந்து இது வந்து விளைவுள் விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையில் வரைஞ்ச கிராஃப் ஒன்றோட இடப்பெயர்ச்சி அச்சுடன் ஆக்கும் பரப்பு இந்த இடத்துல வந்து இயக்க சக்தி மாற்றத்தை தரும். ஸோ எங்களுக்கு இந்த இடத்துல 6 மீட்டர் அளவு பார்க்க தேவையில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இதில் 4 மீட்டரில் வேகம் தெரியும் தானே. ஸோ 4 மீட்டரில் வேகம் தெரியும்னா 4 மீட்டரில் இயக்க சக்தி தெரியும் எங்களுக்கு. ஸோ அதை வச்சு உங்களுக்கு நம்மளாம் ஆன்சர் போயிடும். சரிதானே, ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரி, இப்போ இந்த இடத்துல எல்லா கேட்டகரியில் மார்க் எழுதிப்பீங்க அப்படி தானே? லாஸ்ட் கட்டத்தில் எடுத்தால் ஒரு எஃப் லெவலில் மீப்பீங்க, எஸ் லெவலில் மீப்பீங்க, சியில் மீப்பீங்க, பியில் மீப்பீங்க, ஏல மீப்பீங்க, A+ல் மீப்பீங்க, எல்லா லெவலில் மீப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம், இந்த மாதிரி கேள்விகள் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் 2-3 கேள்வி பார்க்கல, உங்களுக்கு அந்த A லெவலில் காணப்படக்கூடிய ஆக்களுக்கு சின்ன சின்ன கேள்விகள் மாய்க்கலாம் அப்படி தானே? சிம்பிளான ஐடியாஸ். ஆனாலும் வந்து இந்த A லெவலில் காணப்படக்கூடிய நிறைய பேர் வந்து பில் எடுக்கிற கேள்வி அவன் பேசான கேள்வி. அதனால் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொன்னால், நான் டிஸ்கஷனை பேசிக்கொண்டு போகிறதோடைய வந்து உங்களுக்கு மற்ற கொஷின்ஸும் செய்கிறதோட டிஸ்கஷனை கேட்டு கொண்டிக்கலாம். அப்படின்னா இதில் காணப்படக்கூடிய மற்ற கொஷின்ஸை செய்கிறதோட டிஸ்கஷனை கேட்டு கொண்டிக்கலாம். என்ன சொன்னால், ஒவ்வொரு டிஸ்கஷன்லேயும் வந்து எல்லாரையும் கவர் பண்ண மாதிரி தான் பேசுவேன். இதில் எஃப் லெவல்லையும் மக்களுக்கு எடுக்கலுமாய்க்கும், எஸ் லெவல்லையும் வந்து விஷயங்கள் எடுக்கலுமாய்க்கும், சி லெவல்லையும் எடுக்கலுமாய்க்கும், பி லெவல்லையும் எடுக்கக்கூடிய மாதிரிக்கும், A லெவலில் எடுக்கக்கூடிய மாதிரி மிக்கும். அதே மாதிரி A+ லெவலில் காணப்படக்கூடிய ஆக்களுக்கும் ஒரு புதிய ஒரு விஷயம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் என்ன செஷன்ஸ் காணப்படும். ஒவ்வொரு செஷன்ஸை நீங்கள் பார்த்துக்கொண்டு போங்க. அப்போ எல்லா லெவல் ஆக்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணிப்பேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதனால் வந்து எல்லா கேட்டகரி ஆக்களுக்கும் விஷயங்கள் எடுக்கலும். அதனால் ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து புதிய விஷயங்கள்ன்றதை விட அந்த விஷயங்களை வந்து எப்படி கொடுக்கணும்னு சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகிறது. அதனால் வந்து எல்லா லெவல் ஆக்களுக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து ஏன்னா இது நான் 3 லைட் நான் போட்டிக்கிறேன், உங்களுக்கு 3 லைட் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour 2 hours செய்யக்கூடிய செஷன். ஸோ நைட்டில் இந்த மாதிரி ஒரு செஷன் ஒன்று நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை வடிவாக நீங்கள் கெச்சப் பண்ணி கொண்டுட்டு அந்த நாளை முடிச்சிடன்னு சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பூஸ்டிங் லாஸ்ட் கட்டத்தில். அதனால் என்ன செய்யுங்க, அட்டென்டிவ் ஆகிங்க செஷனில். சரி, அடுத்த கேள்வி. மின் மோட்டார் ஒன்று 200 கிலோகிராம் திணிவுடைய பொருள் ஒன்றை மாறா கதியில், அண்டர்லைன் பண்ணணும் வசனம், மாறா கதியில் செங்குத்தாக மேல் நோக்கி உயர்த்துகின்றது. ஒரு லேசான கேள்வி ஒன்று. மோட்டாரின் செயற்திறன் 100%. அப்படின்டா ஒரு மின் மோட்டார் ஒன்றுன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் உண்டு. சரி, ஒரு மோட்டர் ஒன்று எடுங்களே. ஒரு மோட்டர் ஒன்று இருக்குது. அந்த மோட்டர் ஒன்று ஒரு பொருள் ஒன்றை மேலே உயர்த்து தான். அப்போ இந்த மோட்டர்கிட்ட வந்து செயற்திறன் 100%. இவருக்கு நாங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஒன்று சப்ளை பண்ணுறோம் அப்படி தானே? ஒரு மின் வலு உண்டு, கரண்ட் சப்ளையில் தானே போகுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன செய்யுது, இவரை மேலே தூக்குதுன்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து நிலைப்பண்பு சக்தியை உயர்த்துது, அதாவது அழுத்த சக்தியை கூட்டுது. மறைமுகமாக இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது பொறிமுறை சக்தியாக மாற்றப்படுது. அப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றப்படுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் காணப்படக்கூடிய டிசிபேஷன் 0 அப்படின்னு சொன்னால் 100% செயற்திறன், 100% எஃபிஷியன்சி. அப்படின்னா முழுமையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி முழுமையான மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றிக்குது. அதான் சொல்லக்கூடிய ஐடியா. ஸோ அந்த அடிப்படையில் இந்த மோட்டர்கிட்ட வந்து வலு 560 வெட்டுன்னு சொல்கிறது. ஒரு செகண்டுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலம் 560 ஜூல் சக்தியை கொடுக்குறார். யாருக்கு? இந்த மோட்டருக்கு. இந்த மின் சக்தி ஒரு செகண்டுக்கு 560 ஜூல் கிடைக்கப்படுது. அப்போ இந்த இடத்துல மின் வலுன்னு சொல்லக்கூடியது அந்த 560 வெட்டு முழுமையாக இவர்கிட்ட பொறிமுறை சக்திக்கு மாற்றப்படுதா. இந்த இடத்துல பொறிமுறை சக்தி அதிகரிப்புன்னு சொல்கிறதும் 560 வெட் தான். வலு பொறிமுறை வலுன்னு சொல்லக்கூடியதும் 560 வெட் தான். அந்த அடிப்படையில் இவரோட கதி ஒரு வீணு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யலாம், சிம்பிளாக P7FV உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த கவனம், P7FVயில் வரக்கூடிய Pன்னு சொல்லக்கூடியது அந்த குறித்த மோட்டர்கிட்ட வந்து தொழிற்படு வலு. இந்த Fன்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், அதாவது மெஷின் அல்லது என்ஜின் கொடுக்கும் விசை. என்ஜின் கொடுக்கும் விசைன்னு சொன்னால் என்னது? நான் கேட்குறேன், இந்த மோட்டர் இப்படி தான் இருக்குது. இந்த மோட்டர் இங்கே பாருங்களே, இந்த மோட்டர்னு சொல்கிற இன்னொரு பொருள் நடுங்கள். இந்த சின்ன பொருள் இப்படி இருக்குது. இந்த பொருளை நான் மேலே உயர்த்துறேன் அப்படின்னு சொன்னால் இவர் மாறாவேகத்தில் போகிறார். நாங்கள் சொல்லுவோமே, மாறாவேகத்தில் போகிறாருன்னு சொன்னால் இந்த என்ஜினில் தொழிற்படக்கூடிய இந்த பொருளை தொழிற்படக்கூடிய விலையில் விசை 0. ஆகவே இவருடைய நிறைவு விசை வரும் இந்த இடத்துல 200 கிலோகிராம்னா 2000 நியூட்டன். அதே நிறைவு விசை தான் 2000 நியூட்டன். ஆகவே அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், மாறாவேகத்தில் போகிறாருன்னு சொன்னால்
இந்த பொருள் இந்த என்ஜின் மெஷின் கொடுக்குற இந்த என்ஜின் கொடுக்குற பிரயோக விசைன்னு சொல்லக்கூடியது மேல் நோக்கி எஃப்ட பெருமானம் கட்டாயம் யாருக்கு சமனாகிக்கணும்? இந்த 2000க்கு சமனாகிக்கணும். ஸோ கட்டாயம் இந்த எஃப்ட பெருமானம் இந்த 2000 நியூட்டனுக்கு சமனாகிக்கணும். எஃப்ட பெருமானம் வந்து 2000 நியூட்டனுக்கு சமனாகிக்கணும். அப்படி தான் சொன்னால் அதான் மாறா வேகத்தில் போகுதுன்னு அர்த்தம். அதே இந்த இடத்துல என்ஜின் கொடுக்குற பிரயோக விசைன்னு சொல்லக்கூடியது இந்த எஃப்னு சொல்லக்கூடியது என்ஜின் கொடுக்குற பிரயோக விசை. அது என்ஜின் கொடுக்குற பிரயோக விசையோட பெருமானம் எஃப்ட பெருமானம் 2000 நியூட்டனாக காணப்படும். 2000 நியூட்டனாக காணப்படும். சரிதானே? சப்போஸ் இந்த உயர்த்தி அல்லது இந்த என்ஜின் வந்து மேல் நோக்கி ஒரு 6 முடுகளில் போகுதுன்னு சொன்னால் கட்டாயம் இந்த எஃப்ட பெருமானம் 2000 விட பெருசாகிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கல்குலேட் பண்ணலாம். ஸோ P7Fயில் வரக்கூடிய எஃப்னு சொல்லக்கூடியது என்ஜின் கொடுக்கும் பிரயோக விசை. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தொழிற்படு வலுதறியும் 560 வெட்டுன்னு சொல்லி ஸோ நீங்கள் தொழிற்படு வலுதறியும் 560 வெட்டுன்னு சொல்லி என்ஜின் கொடுக்குற பிரயோக விசை நாங்கள் கல்குலேட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எப்படி உங்களுக்கு ப்ராப்பராக செய்கிறேன்னு சொன்னால் அந்த என்ஜினுக்கு நீங்கள் மேல் நோக்கி F7MA போட்டால் எப்படி இதெல்லாம் செய்ய தேவையில்லை பபா மாதிரி ஐடியா ஒன்று சொல்கிறேன். F-2000 சொல்கிறது எம் தர 0 மாறா வேகம் உண்டா. ஆக எஃப்ட பெருமானம் 2000 6 முடுகள் வந்தேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அப்படி தானே? ஸோ 2000 இன்ட்டு வேகம். ஸோ வீட பெருமானம் 560 கீழ் 2000 ஆக 280 கீழ் 1000 ஆக 280 கீழ் 1000 உண்டா 0.28 மீட்டர்/செகண்ட் -1. ஸோ 0.28 என்று சொல்லக்கூடிய முதலாவது ஆன்சர். ஸோ ஒரு சின்னொரு வேகம் அப்படி தானே 0.28 மீட்டர்/செகண்ட் -1 சொல்லக்கூடிய உங்களுக்கு முதலாவது ஆன்சரு போகலாம். சரிதானே? முதலாவது ஆன்சரு போகலாம். இந்த கொஸ்டனை வந்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் சும்மா P7F P தெரியும் F தெரியும் V தெரியும்னு செஞ்சுட்டு போகலாம். பட் அந்த Pன்னு சொன்னால் என்னது, Fன்னு சொன்னால் என்னது, Vன்னு சொன்னால் என்னதுன்னு சொல்லி அந்த ப்ராப்பரான ஐடியா ஒன்று தேவை. இந்த Vன்னு சொல்லக்கூடியது கணநிலை வேகம், குறித்த கணத்தில் வேகம். மாறா வேகம் உண்டா, எல்லா கணத்திலையும் முறை வேகம். அந்த ஐடியா உங்களுக்கு முக்கியம். சரிதானே? ரைட். போகும் அடுத்த கொஸ்டனுக்கு. அப்போ எட்டாவது கேள்வி. W நிறை கொண்ட சீரான கோல் ஒன்று செங்குத்து சுவர் ஒன்றில் உராய்வின்றிய கீழ் செய்யப்பட்டுள்ளது. சுவரின் அதாவது கீழ் என்னமோ தெரியா பாப்பமே. இந்த கோல் ஒன்றிக்குதாம். சரி, இந்த கோல் ஒன்று இணைக்கப்பட்டிக்குதாம். சரியா? கிடைநிலையாக தாங்கி பிடிக்கப்பட்டுள்ளது. பொறியில் உள்ள இழுவை T. இந்த இடத்துல சின்ன புரின்னு சொன்னால் இலைன்னு நினச்சிறேன். இலை ஒன்றிக்குதான். இலையில் உள்ள இழுவை T ஆம். T. அப்போ இந்த இடத்துல இவருக்கு ஒரு நிறை விசை வரும் mg அல்ல W. இந்த பாயிண்டில் காணப்படக்கூடிய மறுதாக்கம் என்னன்னு சொல்லி கேள்வி. இது 3 விசைகளின் கீழ் சமநிலையில் காணப்படக்கூடிய பொருள் ஒன்று தானே. ஸோ உங்களுக்கு தெரியும் 3 விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் காணப்படுதுன்னு சொன்னால் அந்த 3 விசைகளின் தாக்கக்கூடுகளும் ஒரே புள்ளியில் சந்திக்கணும். ஆகவே உங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக தெரிஞ்ச விசைகள்னு சொல்லக்கூடியது இந்த W, அதே மாதிரி இந்த இழுவை T. இப்போ கட்டாயம் இந்த 2 பேருடையும் தாக்கக்கூடு W நீட்டினால் இந்த இழுவையோடு செட் ஆகிறதுன்னு சொல்கிறது இந்த துண்டு. இப்போ கட்டாயம் இந்த 3வது விசைன்னு சொல்லக்கூடியது இந்த பாயிண்டில் வரக்கூடிய இந்த ஹிஞ்ச் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கட்டாயம் இவருக்குள்ளால போகணும். அப்படி தானே? இவருக்குள்ளால போகணும். அந்த கேபிட்டல் லைன். இப்போ 3 விசைகளின் கீழ் ஒரு பொருள் சமநிலையில் இருக்குது. சிம்பிளான ஐடியா. அப்போ எங்களுக்கு W தெரியும். சரியா? நடுப்புள்ளியில் சென்டரில் இழுவை தெரியும் T. ஆகவே கட்டாயம் இவங்க 2 பேரும் சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி. ஸோ அந்த புள்ளிக்குள்ளால் இந்த 3வது விசை போகணும். அவை இவங்க 3 பேரையும் வச்சு நீங்கள் ஒரு விசை முக்கோணி பூர்த்தி செஞ்சீங்கன்னு சொன்னால், ஒரு காவி முக்கோணி பூர்த்தி செஞ்சீங்கன்னு சொன்னால் W வரும் கீழ் நோக்கி விசை முக்கோணி பூர்த்தி செய்யக்குள்ள தொடர்ச்சியாக வரையணும். சரி? அவை W வரும் கீழ் நோக்கி அவர் முடிகிறதோடு உங்களுக்கு யாரை யோசிக்கலாம்னு சொன்னால் இந்த கேபிட்டல் என்ன யோசிக்கலாம். அதே மாதிரி இந்த கேபிட்டல் T வரும். சரி, இந்த இடத்துல கேபிட்டல் ஆர்ன்னு சொல்கிறாங்க, என்னுக்கு பதிலாக ஆர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு முக்கோணம் வரும். ஸோ இது பீல இந்த WRT காட்டிக்கு இது இப்படி அது பீல T வரணும் மேல் நோக்கி. இது பீல T காட்டுது
ஸோ இது ஒபியஸ். டபிள்யூ கீழ் இருக்குது, ஆர் இருக்குது இப்படி, டி இருக்குது இப்படி. அது சரி. இங்கே டபிள்யூ இருக்குது கீழ் நோக்கி, டி இருக்குது இப்படி. ஸோ டி இருக்குது இப்படி, ஆர் காட்டிக்குது இப்படி. ஆர் இப்படி இல்லை, ஆர் வரும் மேல் நோக்கி வரும். அது இப்படி இப்படி இப்படி. ஆகவே உங்களுக்கு மூணாவது ஆன்சரு போகலாம். கட்டாயம் இந்த முக்கோணம் இப்படி தான் வரையணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு டபிள்யூ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி வரலாம், டீயை வரையலாம். டபிள்யூ ஃபஸ்ட்டுக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டீயை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன வரையலாம், இப்படியும் வரையலாம். சரி. இந்த இடத்துல என்ன பில்லான்னு சொன்னால் என் காட்டிக்குது கீழ் நோக்கி, அதுதான் பில். மேலே வந்தீங்கன்னா சரி. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வின்னா அந்த விசை சமநிலையோடு கேட்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வியாக இருக்கும். சரி, தேவையான விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பார்ப்போம் அடுத்த கேள்வி போகிறதுக்கு. அப்போ நான் அன்றைக்கு எனக்கு சடனாக ஞாபகம் வந்து தானே இது. நான் அன்றைக்கு உங்களுக்கு போட்டிருந்தேன் தானே. அன்றைக்கு என்ன அந்த குரூப்பில் போட்டிருந்தது, அந்த நான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த பேப்பரை. அதுக்கப்புறம் தமிழ் மீடியம் மக்கள் தானே மிச்சம் பேர் இருக்கிறீங்க. அவரை வந்து இனி இங்கிலீஷ்னு சொல்கிறது எல்லாருக்கும் நோமலாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரி தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை பார்க்கலாம்னு சொல்லி அப்புறம் அந்த மொழி வந்து முக்கியம் இல்லை, லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, அந்த ஃபிசிக்ஸுக்கான ஐடியா தான் முக்கியம்னு சொல்லி போட்டிருந்தோம். எனக்கு இப்போ ஒன்று ஞாபகம் வருது, உண்மையில் மொழி முக்கியம். ஏன்னு சொன்னால் ஏன்னு சொல்கிறான்டா, நான் வந்து 2022 இல்லாட்டி 2023 மாதிரி தான் நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடு போனேன். அப்போ 22 இல்லாட்டி 23 சரியாக டேட் ஞாபகம் இல்லை. நான் A லெவல் செய்கிற டைம் போன டைம் நான் A லெவல் ஃபஸ்ட் இயரோ 2022 நினச்சிட்டேன். அப்போ ஒலிம்பியாட் போன டைம் அதில் நான் இதுக்கு முன் சொல்லிக்கிறேன்னு தெரியும் அந்த கதையை. எங்களுக்கு அந்த கேள்வியும் உண்டு. அந்த கொஷனை நான் வந்து ஏண்ட இதுலேயும் போட்டிக்கிறேன், யூடியூப்லேயும் போட்டிக்கிறேன். அந்த அதே கொஷனில் வந்து ஒரு A லெவல் டைப்பில் நான் செஞ்சு அந்த ப்ரிப்பேர் பண்ண கொஷன் உண்டு. அதாவது அந்த ஒரு தாங்கி வலை கேள்வின்னு சொல்லி போட்டு ஞாபகம் இருக்குதா, அந்த ஒரு போல் ஒன்று வந்து உருண்டு கொண்டு வந்து நிலத்தில் பட்டு அந்த சுழற்சியின் காரணமாக மறுபடியும் ரிட்டன் எலும்புது. அதுக்கப்புறம் ஒரு கூடை ஒன்றுக்கு மேலால் பேய்த்து புழுற மாதிரி கேள்வி உண்டு. இந்த நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம் எல்லாம் கலந்த கேள்வி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது மாதிரி கேள்வி ஒன்று வந்துச்சு எங்களுக்கு. வந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் போட்டிக்கிறேன் யூடியூப்பில், பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ எனக்கு என்ன விஷயமாகுதுன்னு சொன்னாலே எம்சிக்யூவில் 25 எம்சிக்கு வந்தாங்க. 25 எம்சிக்கு 25 வந்து எனக்கு 25 சரி. 25 எம்சிக்கு ஒலிம்பியாட் எக்ஸாமில் 25 சரி. என்கிட்ட 25 இல்லை, 25 எம்சிக்கு 25 சரி. அதே மாதிரி எஸ்ஏ உண்டு. இப்போ நான் வந்து தமிழ் மீடியத்திலானே போனேன். அதில் தமிழ்லேயும் போகலாம், இங்கிலீஷ்லேயும் போகலாம், சிங்களத்துலேயும் போகலாம். நான் தமிழ் மீடியத்தில் போனேன். தமிழ் மீடியம் பேப்பரில் வந்து ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எரர் உண்டு தான். என் எஸ்ஏயில் வந்து என்னை மார்க்ஸாக குறைச்சிட்டு. ஏன் குறைச்சிட்டுண்டா, அந்த ஏன் குறைச்சிட்டுன்னு சொன்னால், அந்த எப்படி ஒரு கேள்வின்னு சொன்னால், இப்படி நிலத்தில் அந்த போல் வந்து உருண்டு கொண்டு வருது தானே, நிலத்தில் இப்படி ரொட்டேட் ஆகிக்கொண்டு வந்து பட்டு மறுபடியும் எலும்புற வேகத்தை காண சொல்லிக்குது. ரொட்டேட் ஆகிக்கொண்டு நிலத்தில் பட்டு மறுபடியும் ரிட்டன் எலும்புற வேகம் என்னன்னு சொல்லி கேள்வி. அப்போ அதில் வந்து சிம்பிள் ஐடியா என்னென்னு சொன்னால், நீங்கள் உந்த காப்புத்தம் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கோண உந்த காப்புத்தம் யூஸ் பண்ணலாம். அதாவது இதில் P=MVயையும் τ=I⍵வையும். இப்போ I⍵ சொல்கிறது இதில் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னு சொன்னால், கணத்தாக்கும் கோணக்கணத்தாக்கும். அதாவது FT=ΔMVயும் சமன்பாட்டையும், அந்த Fன்னு சொல்கிறது அந்த குறித்த கணத்தில் தொழிற்படக்கூடிய உராய் விசை. அதே மாதிரி τT=I⍵வையும், ΔI⍵.
இதை ரெண்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னால் 2 ஈக்குவேஷன் எடுத்து ஆன்சரே போகலாம். இதன் ஐடியா. தமிழ் மீடியத்தில் கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த பொருள் வந்து நிலத்தில் வந்து வழுக்குதுன்னு சொல்லி, இங்கிலீஷ் மீடியத்திலேயும் சிங்கள மீடியத்தில் மீகுது இந்த பொருள் வந்து நிலத்தில் வந்து வழுக்காதுன்னு சொல்லி, அந்த கொஸ்டினில் மியூ எல்லாம் தாராங்க. அப்போ வழுக்குதுன்னு எடுத்தால் ஒரு கான்செப்ட், வழுக்காதுன்னு எடுத்தால் இன்னொரு கான்செப்ட் அப்படியே மாறும். ஸோ அதனால் நான் தமிழ் மீடியத்தில் வந்த மாதிரி செய்யணும். பட் அதில் அந்த ஒரு பாட்டில் சொல்லிக்கிறார் வழுக்குதுன்னு சொல்லி தாரார். அடுத்த பாட்டில் மறுபடியும் சொல்கிறார் வந்து மட்டாக வழுக்காத எலும்புதுன்னு சொல்லி, அப்படி ஒரு வசனம் அந்த பிரக்கெட்டில் மாதிரி தார வசனம் உண்டு, அந்த எல்லை நிலையை கன்சிடர் பண்ணு சொல்லி. அப்போ வந்து அந்த 2 குளறுபடி நான் வந்து இன்விஜிலேட்டரை கேட்டேன். பட் அந்த இன்விஜிலேட்டருக்கு வந்து ஃபிசிக்ஸ் தெரியாது. அதனால் நோ ஆப்ஷன் சொன்னால் அது அந்த பாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 இல்லாட்டி 10 மார்க்ஸ் மாதிரி அந்த பாட்டுக்கு மட்டும். அந்த பாட்டு பிள்ளை ஆயினான்னு சொன்னால் அந்த பாட்டும் அதுக்கு அடுத்த பாட்டுக்கும் செய்ய இயலாது. அப்போ நான் செஞ்சேன் வந்து தமிழ் மீடியத்தில் இருக்கிற மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு போய் தான் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரையும் பார்த்தது, சிங்கள மீடியம் பேப்பரையும் பார்த்தது. அதில் வந்து வேறு மாதிரி அப்படின்னு சொன்னால் வழுக்காது எலும்புதுன்னு சொல்கிற மாதிரி, இந்த வழுக்காது பட்டு அதுக்கு ரிட்டன் மேல் எலும்புற மாதிரி தான் சொல்லப்பட்டது. ஸோ அதனால் மார்க்ஸ் லொஸ்ட்டாக ஆகிக்குது இதில். ஸோ அதில் வந்து அதுவும் சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் எஸ்ஐலாம் ஃபுல் மார்க்ஸ். ஸோ இன்றைக்கு வந்து இந்த கல்ல அந்த டைம் வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடுச்சு, பாரிஸுக்கு போயிட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடுக்கு போயிடுச்சு, IPHO இன்டர்நேஷ்னல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த லாங்குவேஜ்னு சொல்கிறது முக்கியம் தான் இந்த இடத்துல, அப்படி தானே. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளஸ் கிடைக்கல, 3rd ப்ளஸ் கிடச்சி, அப்படி தானே. அப்போ அதில் வந்து ஃபஸ்ட் வந்தீங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட் இல்லை செகண்ட் வந்தீங்கன்னு சொன்னால் பாரிஸுக்கு போயிடுச்சு அப்போ அந்த டைம். ஸோ முடிஞ்சதை பற்றி யோசிச்சு வேலை இல்லை. அப்போ அதனால் சொல்கிறேன்னா அந்த மொழி முக்கியம் தான். சரி, மொழி முக்கியம். சரி, அந்த ஐடியா சொல்ல தான் நம்மளோட ஒரு ஐடியா உண்டு. அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சரி, மோட்டார் கார் ஒன்று ஓய்விலிருந்து ஆரம்பித்து மாறா முடுக்கம் இல்லை, மாறா ஆறுமுடுகள். சரி, அதுதான் அப்படி மாறா ஆறுமுடுகள் பழைய சில பேப்பர்ஸ்லேயும் மீது அப்படி முடுக்கம்னு சொல்லி மாறா ஆறுமுடுகள் A1 இயங்குகின்றது. அதன் T1 நேர ஆயிடையில் S1 இடப்பெயர்ச்சி அடைகின்றது. அடுத்த நேர இடைவெளி T2 கார் மாறா மந்தம் அமர்முடுகள் A2 இயங்கி S2 இடப்பெயர்ச்சியின் பின்னர் ஓய்வடைகின்றது. காரின் மொத்த இடப்பெயர்ச்சி S ஆயின் அதன் அதிகபட்ச வேகத்திற்கான கோவை ஒன்றை எழுது. ஸோ இந்த மாதிரி அந்த சிம்பிள்ஸில் தாரது தான் A1 A2 S1 S2ன்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறதுக்கு இயக்க சமன்பாடு போடுறதை விட கிராஃபில் செஞ்சான்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸினஸ் கூடுதலாக இருக்கும். சரி, கிராஃபில் செஞ்சான்னு சொன்னால் ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு VT கிராஃப் ஒன்று இவருக்கு நீங்கள் வரைஞ்சா, ஒரு சிம்பிளாக ஒரு VT கிராஃப் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் இவருக்கு ஒரு VT கிராஃப் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்தாம், ஆறுமுடுகளோடு இயங்குதாம், அதுக்கு பிறகு அமர்முடுகளோடு இயங்கி ஓய்வடையுதாம், அப்படி தானே. ஸோ இந்த ஆறுமுடுகளோடு இயங்குகிற அந்த கேப்புன்னு சொல்கிறாங்க T1 நாம், இந்த கேப் T2. ஸோ இந்த கேப்புன்னு சொல்கிறது ஆறுமுடுகளோடு இயங்குகிற டைம் அவர் இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது S1, அமர்முடுகளோடு இயங்குகிற டைம் இடப்பெயர்ச்சி S2. கேட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் வேகத்தில் மேக்ஸிமம் பெருமானம், இது நாங்கள் இருப்போம் வின்னு சொல்லி கேள்வி. ஸோ ஒரு VT கிராஃப்னு சொன்னால் 2 விஷயம் தான். VT கிராஃப்னு சொன்னால் 2 விஷயங்கள் மட்டும்தான். என்ன 2 விஷயங்கள்? ஒன்று ஆறுமுடுகள் காண்றது படித்திறனை வச்சு, அதே மாதிரி இடப்பெயர்ச்சி காண்றது கிராஃபில் பரப்பை வச்சு. அதான் 2 விஷயங்களும். அதை தாண்டி வேறு விஷயங்கள் இல்லை. அது அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ஆறுமுடுகள் A1ன்னு சொல்கிறது முதலாவது நேர ஆயிடையில் வரும் V/T1, அப்படி தானே. படித்திறன் சொல்கிறது இந்த இடத்துல இந்த tan θ தானே, tan θன்னு சொல்கிறது V/T1. அதே மாதிரி அமர்முடுகள்கிட்ட பருமன்னு சொல்கிறது tan θ எடுத்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு நீங்கள் V/T2. ஆகவே இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நேரம், சரி எங்களை கேட்டது V தானே, வேணும் கேள்வி. ஆகவே அதுலேருந்து உங்களுக்கு ஒன்று எடுக்கலாம். ஆகவே இந்த T1 நேரம்னு சொல்லக்கூடியது V/A1. அதே மாதிரி T2 நேரம்னு சொல்லக்கூடியது V/A2. ஸோ T1 தெரியும், T2 தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு S1 S2 தொடர்புபடுத்தணும்னு சொன்னால் பரப்பை பார்க்கணும். ஸோ பரப்பு எழுதலாம், கீழே எழுதுவோம் பரப்பை இந்த இடத்துல. ஸோ பரப்பை யோசிச்சிங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது முக்கோணிட பரப்புன்னு சொல்கிறது அரை தர T1 தர V. ஸோ அரை தர T1 தர வீட பெருமானம் S1.
அதே மாதிரி ரெண்டாவது பரப்புன்னு சொல்கிறது அரை தர நேரம் கேப் T2 அதே V தான் S2. சரி, இப்போ இந்த ஒவ்வொரு கோவையிலும் எங்களுக்கு T1 சம்மந்தப்பட்டில்லை, T1 T2 சம்மந்தப்படுத்தில்லை. ஆகவே நீங்கள் T1க்கு பதிலாக V/A1 போட்டால் இந்த முதலாவதுக்கு என்ன வரும்? அல்லது உங்களுக்கு இது நாங்கள் ஒரு முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடுன்னு எடுத்தால் இதில் சொல்கிறாங்க தான், இதில் காரின் மொத்த இடப்பெயர்ச்சி கேபிட்டல் எஸ் ஆம். ஸோ காரோட மொத்த இடப்பெயர்ச்சி கேபிட்டல் எஸ்ன்னு சொன்னால் இந்த S1ஐயும் S2ஐயும் கூட்டினால் கேபிட்டல் எஸ் வரணும். ஆகவே நீங்கள் முதலாவதையும் ரெண்டாவதையும் கூட்டினால், முதலாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? இதில் ½ V ஒரு மாறிலி, ஆகவே V/2 பொதுவெடுத்தா T1 + T2, T1 + T2ன்னு சொல்கிறது இங்கே S1ஐயும் S2ஐயும் கூட்டினால் கேபிட்டல் எஸ். ஆகவே இங்கே V/2 T1ஐயும் T2ஐயும் கூட்டினால், இங்கே T1ஐயும் T2ஐயும் கூட்டினால் V/A1 + V/A2. ஆகவே V/A1 + V/A2 இவருடைய பெருமானம் கேபிட்டல் எஸ், கேபிட்டல் எஸ். இங்கே விஎம் பொது எடுத்தேன்னு சொன்னால் ஒரு V வர்க்கத்தின் கீழ் 2 வரும். இங்கே 1/A1 + 1/A2 ஒரே ஸ்டெப்பில் போடுறேன். அது மேலே ஃபோமாசி A1 A2 தானே. ஸோ A1 + A2 கீழ் A1 A2. இது சிம்பிள், இது பேசிக்கான மேத்ஸ். சமன் கேபிட்டல் எஸ். என்ன சொன்னால் என்ன வேலை செஞ்சேன்? இவங்க 2 பேர்லையும் V ஒன்று பொதுவாகிறார், அந்த V ஒன்று வெளியெடுத்தால் இந்த வியோட பெருக்கப்பட்டு V வர்க்கம் ஆகிடும். இப்போ உள்ளுக்கு ப்ராக்கெட் கொள்ளிக்கிறார் 1/A1 + 1/A2. ஸோ அவர்கிட்ட ஃபோமாசின்னு சொல்கிறது A1 A2. ஸோ A1 + A2 குறுக்க பெருக்கி விட்டால் அப்படி வரும். சரி, நிறைய பேர் ஃபிசிக்ஸ் பேப்பரில் வந்து டைம் வேஸ்ட் ஆகுறது வந்து சுருக்கல்ல, ஃபிசிக்ஸ் தெரியும், சுருக்கல் தெரியாது அவங்களுக்கு. ஆகவே இதில் V வர்க்கம்னு சொல்கிறது 2A1 A2 S கீழ் A1 + A2. ஆகவே உங்களுக்கு வேகம்னு சொல்கிறது இவட்ட ரூட் 2A1 A2 S கீழ் A1 + A2. ஸோ 2A1 A2 S கீழ் A1 + A2, 2S A1 A2 கீழ் A1 + A2 சொன்ன ஆன்சர் இருக்குது முதலாவது ஆன்சர். இப்படி தானே 2S A1 A2 கீழ் A1 + A2 ரூட் தானே. ரூட்னு சொல்கிறது அரையாம் அடுக்கு சரிதானே, அரையாம் அடுக்கு 2S A1 A2 கீழ் A1 + A2. ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான விஷயங்கள். சரி, பத்தாவது திண்மக்கோளம் ஒன்று உராய்வின்றே சாய்த்தளம் ஒன்றின் வழியே உருண்டு கீழே இயங்குகின்றது. சரி, அப்படின்னா வழுக்காது உருளு, அப்படி தானே போட்டுக்கொள்ளுங்க, வழுக்காது உருளுதுன்னு சொல்லி. சாய்த்தளத்தின் அடியில் அதன் வேகம் V ஆகும் அப்படின்னு சொன்னால் அதில் திணிவு மையத்தில் வேகம் நேர்கோட்டு வேகம் V ஆகும். அதே திண்மக்கோளம் உருளாமல் அதே சாய்த்தளத்தின் வழியே வழுக்கி செல்லும் பொழுது அடியின் அதன் வேகம் V' ஆகும். V' கீழ் V விகிதத்தை காண்க. சரி, இது வெரி சிம்பிள். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சாய்த்தளத்தில் ஒரு பொருள் நிறைய முறை அடிக்கொருக்க பேசின ஒரு ஐடியா தான். ஒரு சாய்த்தளத்தில் ஒரு பொருள் வழுக்காது உருளுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல வரும். இவரோட ஹைட் ஒரு Hன்னு எடுத்தால் இந்த இடத்துல ஓய்வு வெளியிகிறார். ஸோ வேகம் 0. ஸோ இந்த இடத்துல திணிவு மையத்தில் வேகம் ஒரு Vன்னு எடுத்தால் இந்த இடத்துல இவரோட கோண வேகம் ஒமேகா. இப்படி தானே ஒரு ஒமேகா. ஸோ இதில் நேர்கோட்டு வேகத்துக்கும் கோண வேகத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பு எடுக்கலாம். உங்களுக்கு எப்படி வழுக்காது உருளுதுன்னு சொன்னால் திணிவு மையத்தின் நேர்கோட்டு வேகம்னு சொல்கிறது. சாரி, இதில் கோண வேகம்னு சொல்கிறது
திணிவு மையத்தின் நேர்கோட்டு வேகம் போட்டுக்கொள்ளுங்க. சென்டர் ஆஃப் மேஸ் திணிவு மையத்தின் நேர்கோட்டு வேகத்தின் கீழ் அவர்கிட்ட ஆரைன்னு சொல்லி எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? இது எங்கேயும் வந்துச்சு சமன்பாடு விளங்கப்படுத்திக்கிறேன் தானே. ஒரு பொருள் ஒன்று ஒரு நிலத்தில் வழுக்காது உருளுதுன்னு சொன்னால் அர்த்தம் என்னது? வழுக்காது உருளுதுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஒரு நேர்கோட்டு வேகம் வி காணப்படும். வழுக்காது உருளுதுன்னு சொன்னால் அது எந்த புள்ளியை டச் பண்ணி கொண்டிருக்குதோ அதில் வேகம் இருக்கும் தொடுப்புள்ளியில். அது வளமே நாங்கள் பூமியை ஓய்வுன்னு கருதுறோம். கட்டாயம் தொடுப்புள்ளியோட வேகம் பூச்சியமாக காணப்படணும். ஆகவே இது உருளுதுன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஆர் ஒமேகா வரும். அவை டச் பண்ணுற புள்ளியில் வேகம்னு சொல்கிறது வீட பெருமானமும் ஆர் ஒமேகாவும் சமன். அவை ஒமேகான்னு சொல்கிறது வி ஓவர் ஆர். இந்த வீன்னு சொல்லக்கூடியதான் திணிவு மையத்தில் வேகம். ஆர்னு சொல்கிறது ஆரை. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன சொல்லலாம்? இதில் ஒமேகாவுக்கு பதிலாக வி ஓவர் ஆர்னு சொல்லி துரோஃபன் எடுக்கலாம். உங்களுக்கு இதில் திணிவு மையத்தின் வேகத்தின் கீழ் ஆரைன்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வெரி சிம்பிள். சரி, கொஞ்சம் ஃபெமிலியரான ஒருத்தருக்கு இதெல்லாம் செய்யாமல் ஒரே ஸ்டெப்பில் ஆன்சரை போட்டிக்கலாம். சரி, நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு எப்படி சிம்பிளாக செய்கிறேன்னு சொல்கிறேன். அப்படின்னு ஒரே ஸ்டெப்பில் எப்படி ஆன்சர் போகிறேன்னு சொல்கிறேன். பிந்திரத்தில் அழுத்த சக்தின்னு சொல்லக்கூடியது நாங்கள் வைப்போம் இந்த மட்டத்தை. சரி, இந்த மட்டத்தை வைப்போம் ZPL மட்டம்னு சொல்லி. ஆகவே உங்களுக்கு வரும் அழுத்த சக்தி இழப்பு லொஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது MGH. அது நேர்கோட்டு இயக்க சக்தி அதிகரிப்புக்கும் அதே மாதிரி சுழற்சி இயக்க சக்தி அதிகரிப்புக்கும் ஏதுவாகுது தானே. இப்படி தானே. சிவரை நீங்கள் கொஞ்சம் சுருக்கி எழுதினால் 12 MV வர்க்கம் ப்ளஸ் 12 I ஒமேகா வர்க்கம். ஐக்கு பதிலாக சொல்கிறாங்க 2/5 MR வர்க்கம்னு சொல்லி. அது எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. அப்போ 12 × 2/5 சாரி 2/5 MR வர்க்கம் இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக திணிவு மையத்தின் வேகத்தின் கீழ் ஆரை. ஆவே V வர்க்கத்தின் கீழ் R வர்க்கம். ஸோ R வர்க்கம் மாறும் கேன்சல் ஆகினால் உங்களுக்கு இங்கே என்ன வரும்? இங்கே ஒரு 12 MV வர்க்கம் ஒன்று வரும் ப்ளஸ் இந்த இடத்துல வரும் அரை தர 2/5 MV வர்க்கம் ஒன்று வரும். ஸோ இது முதலாவது சினேரியோ. அதே மாதிரி இந்த கோலம் வந்து வழுக்கி கொண்டு வருதுன்னு சொன்னால், அப்போ வழுக்காது உருளுதல் டைம் இவரில் தொலைப்படக்கூடிய உராய் விசை மேல் நோக்கி தான் வரும். என்ன சொன்னால் அந்த மேல் நோக்கி உராய் விசை காணப்பட்டால்னு சொன்னால் தான் இப்படி ஒரு முறுக்கம் ஒன்று வரும் இந்த டிரெக்ஷனில். அப்படி தானே, இப்படி ஒரு முறுக்கம் ஒன்று வந்தால் தானே இந்த என்ன சொல்லி இடஞ்சுழியில் ரொட்டேட் ஆவார் இவர். அப்போ இந்த எஃப்தர் ஆறுன்னு சொல்லக்கூடிய முறுக்கம் உண்டு. அந்த எஃப்தர் ஆறுன்னு சொல்லக்கூடிய முறுக்கம் தான் இவரை சுழற்சி அடைய வைக்குது. யாரை? இந்த கோலத்தை. அவை வழுக்காது உருளுதல் டைம் அவரில் வந்து இப்போ வழுக்காது உருளுதல் டைம் வந்து நிலையியல் உராய் விசை வழுக்கி கொண்டு வருதுன்னு சொன்னால் இந்த ரெண்டாவது சிச்சுவேஷன் சொல்கிறாங்க பாருங்களே. உருளாமல் சாய்தளத்தின் வழியை வழுக்கி கொண்டு செல்லும் பொழுது, ஸோ வழுக்கி கொண்டு வருதுன்னு சொன்னால், ஸோ அவருக்கு ஒரு நீங்கள் விஷயங்களை வழுக்கி கொண்டு வருதுன்றா எப்படி? சாய்தளத்தின் வழியை வழுக்கி கொண்டு வருதுன்னு சொன்னால் அதே ஹைட்லேயும் தான் விட்ரோம். ஸோ வழுக்கி கொண்டு வருதுன்னு சொன்னால் உருளை இல்லை. அவை நேர்கோட்டு வேகம் மட்டும். அவை இந்த அதே ஹைட் தானே. அவை உருளுதல் மட்டும். அவை இந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படக்கூடிய உராய் விசைன்னு சொல்கிறது F(μ)R உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து இயக்கவியல் உராய் விசை. சரி, அடிஷனல் லெசன் உண்டு. அப்படின்னா இந்த கொஸ்டனுக்கு தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கணும். வழக்கி கொண்டு வருதுன்னு சொன்னால் F(μ)R. பட் இந்த இடத்துல F(μ)R உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல F(μ)R இல்லை. இது நிலையியல் உராய் விசை. நிலையியல் உராய் விசை பற்றி தெளிவான முறையில் பேசிக்கிறேன். சரி, அவை அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். இவருக்கு நீங்கள் சக்தி கபத்தம் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் MGHன்னு சொல்லக்கூடியது அழுத்த சக்தி இழப்புன்னு சொல்கிறது 12 MV வர்க்கம் மட்டும். ஸோ இந்த இடத்துல சொல்கிறாங்க வேகம் V' சொல்லி. எப்படி V' வர்க்கம் இப்படி தானே? V' தானே? எஸ், V'. ஸோ ரெண்டு பேருமே ஒரே MGH தான். நீங்கள் இப்படி சமன்பாடை போட முந்தையே உங்களுக்கு யோசிச்சிக்கலாம். ரெண்டு பேருமே ஒரு சம ஹைட்லேருந்து விடுறாங்கன்னு சொன்னால் அப்படி தானே? இந்த இடத்துல வந்து சம ஹைட்லேருந்து பாருங்கள். சாய்தளத்தின் உயரம் எச்சனவும் கோலத்தின் இப்போ ரெண்டு பேருமே சாய்தளத்தின் உச்சியிலிருந்து விடுவிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் ஒரே ஹைட்லேருந்து விடுவிக்கப்படுறாங்க. அவை ரெண்டு பேருடையுமே அழுத்த சக்தி இழப்பு சமனாகிக்குது. அவை கட்டாயம் இவங்க ரெண்டு பேருடையுமே இறுதி இயக்க சக்திகளோட பெருமானங்கள் சமனாகிக்கணும். அவை இவர்கிட்ட வந்து நேர்கோட்டு இயக்க சக்தியையும் சுழற்சி இயக்க சக்தியையும் இந்த கூட்டுத்தொகை இவர்கிட்ட நேர்கோட்டு இயக்க சக்தி சமனாகிக்கணும்னு சொல்லி ஜென்ரலாக வெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஐடியா எடுத்துக்கலாம். அது சமன்பாடுன்னு போடாமல். சரி, அவை அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யலாம்? 12 MV வர்க்கம் ப்ளஸ் அரை தர 2/5 MV வர்க்கம்னு சொல்கிறது. இங்கே 12 M × V' வர்க்கம். ஸோ எல்லா இடத்துலையும் 12 M ஒண்டிக்குது. அவர் கேன்சல் ஆக்குவோம். கேன்சல் ஆக்கினால் இங்கே வரும் V வர்க்கம் ஒன்று வரும்.
இந்த இடத்துல வி வர்க்கம் கொண்டு வரும், இந்த இடத்துல 2/5 வி வர்க்கம் கொண்டு வரும். ஸோ வி வர்க்கத்தையும் 2/5 வி வர்க்கத்தையும் கூட்டினா 5 7. ஸோ 7 வி வர்க்கத்தின் கீழ் 5ன்னு சொல்லக்கூடியது வி டேஷ்ட வர்க்கம். கேட்டது என்னது? யாருக்கு வீதம்? வி டேஷ் ஓவர் வி. ஆகவே வி டேஷ் ஓவர் வி முழுவதின் வர்க்கம்னு சொல்கிறது வேறு வந்த இங்கே 7/5. அது வி டேஷ் ஓவர் வின்னு சொல்கிறது வர்க்க மூலம் 7/5. ஸோ வர்க்க மூலம் 7/5ன்னு சொல்லி ஆன்சர் உண்டியது 3வது ஆன்சர். இப்படி தானே வர்க்க மூலம் 7/5ன்னு சொல்லி ஆன்சர் உண்டியது எத்தனாவது ஆன்சர்? 3வது ஆன்சர். ஸோ இதுதானே வர்க்க மூலம் 7/5ன்னு சொல்லி ஆன்சர் உண்டியது 3வது ஆன்சர். வர்க்க மூலம் 7/5ன்னு சொல்லி ஆன்சர் உண்டியது 3வது ஆன்சர். சரிதானே? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நம்பரிங்கில் வந்து சிங்கள மீடியத்துலேயும் நான் இனிஷியலாக சில மறந்துட்டு எனக்கு சிங்கள மீடியத்துலேயும் அந்த தமிழ் மீடியத்துலேயும் அந்த நம்பரிங்கில் வித்தியாசம் உண்டிக்குது. அப்படின்ட்டு அந்த சரியாக பேஜ் ஃபார்மேட்டை சரியாக செட் பண்ணுறதுக்கு நம்பரிங்கில் சின்ன சேஞ்ச் உண்டிக்குது. அப்படின்டா எல்லாம் அல்ல. அந்த உதாரணமாக இதில் ஒரு 3 கேள்விண்டா அங்கே ஒரு 4 கேள்வி மாதிரி. ரைட். அடுத்து 11. புள்ளி மூலம் புள்ளி ஒளி முதல் ஒன்றிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள புள்ளி ஒன்றின் ஒளிச்சரிவு மட்டம் 90 டெசிபல் ஆகும். இத்தூரத்துடன் ஒப்பிடுகையில் ஒளியின் சரிவு மட்டம் 50 டெசிபலாக காணப்படும் புள்ளி எவ்விடத்தில் அமைந்துள்ளது? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். எத்தனை முறை பேசின ஐடியா. இதான் சோர்ஸ்ன்னு சொன்னால் அல்லது ஒளி முதல்னு சொன்னால் இவரிலிருந்து ஒரு தூரம், உதாரணமே இந்த இடத்துல ஒரு R1 தூரத்தில் காணப்படக்கூடிய புள்ளியில் ஒளிச்சரிவு மட்டம் 90 டெசிபல். இப்படி தானே? ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் 50 டெசிபல்னு சொன்னால் 90 விட சின்னது. ஆகவே தூரம் கூடுதலாகணும். ஏன்னா ஒளிச்சரிவு குறைஞ்சால்தான் ஒளிச்சரிவு மட்டமும் குறையும். ஆகவே தூரம் கூடுதலாகணும். இந்த இடத்துல 50 டெசிபல். அப்போ ஒப்வியஸாக தூரம் கூடுதலாகணும். அப்படி தான் தூரம் கூடுதலாகணும். ஆகவே உங்களுக்கு என்ன சொல்லலாம்? ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஒளிச்சரிவு எப்பவும் ஒரு I1ன்னு சொல்லி, இந்த இடத்துல ஒளிச்சரிவு I2. கட்டாயம் ஒளிச்சரிவு மட்டம் பேசக்கோல என்ன செய்யணும்? சும்மா குறித்த புள்ளியில் ஒளிச்சரிவு மட்டம் சொல்கிற இல்லை, எந்த முதலால் எந்த புள்ளியில் காணப்படக்கூடிய ஒளிச்சரிவு மட்டம் அல்லது ஒளிச்சரிவு. அப்போ இந்த எஸ்ன்னு சொல்லக்கூடிய முதலால் இந்த குறித்த புள்ளியில் ஒளிச்சரிவு இல்லாட்டி ஒளிச்சரிவு மட்டம். இந்த எஸ் என்ற ஒளி முதலால் இந்த குறித்த புள்ளியில் காணப்படக்கூடிய ஒளிச்சரிவு மட்டம் 50 டெசிபல். அப்படி 2 வசனங்களையும் சொல்லணும். சரி, 2 விஷயங்களும் சொல்லணும். என்ன சொன்னால் சிலாக்கள் சொல்லுவாங்க, உதாரணமாக ஹெலிகாப்டர் உதாரணமாக அந்த ஹெலிகாப்டர் போக்குள்ள வரக்கூடிய ஒளிச்சரிவு மட்டம்னு சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் போக்குள்ள வரக்கூடிய ஒளிச்சரிவு மட்டம்னு சொல்லிட்டு தூரம் மாறும் தானே. அப்படி சொல்லணும். ஒரு குறித்த ஹெலிகாப்டரினால் குறித்த புள்ளியில் காணப்படக்கூடிய ஒளிச்சரிவு மட்டம் இதுன்னு சொல்லணும். அதுதான் பர்ஃபெக்ட். சரி, ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து டெல்டா பீட்டா யோசிக்கலாம் உங்களுக்கு. ஸோ ஒளிச்சரிவு மட்ட மாற்றம் டெல்டா பீட்டான்னு சொல்லக்கூடியது 10log10 நாங்கள் வளமை சொல்லக்கூடியது I பெரிதின் கீழ் I சிறிது. இப்படி தானே நாங்கள் போட்டுறோம். பெரிய சரிவின் கீழ் சிறிய சரிவு. இந்த டெல்டா பீட்டான்னு சொல்லக்கூடிய ப்ளஸில் மெயின்டைன் பண்ணணும்டா. டெல்டா பீட்டாட வேலையை பாசிட்டிவ் ப்ளஸில் நேர் பெருமானமாக மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் மேலே போடக்கூடிய சரிவு பெருசாகிக்கணும், கீழே போடக்கூடிய சரிவு சின்னதாகிக்கணும். இல்லாட்டி நீங்கள் மாறி போட்டால் மைனஸில் வரும். சரி, அது அந்த அடிப்படையில் டெல்டா பீட்டா அவன் பெருசு 90, சின்னது 50. ஸோ ப்ளஸில் மெயின்டைன் பண்ணணும்டா. 90 - 50. ஸோ 90ல் 50 போனால் 40 = 10log10. யார் பெரிய சரிவு? இதில் பாருங்கள், I1 பெருசு I2 என்ன தானே உங்களுக்கு தெரியும். ஐன்னு சொல்லக்கூடியது 1/r வர்க்கத்துக்கு நேர்மாறு விகிதசமம். சரி, 1/r வர்க்கத்துக்கு நேர் விகிதசமம் அல்லது r வர்க்கத்துக்கு நேர்மாறு விகிதசமம். என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், குறித்தொளி முதல்டா I = P/4πr வர்க்கம் தானே. P ஒரு மாறிலி, 4π ஒரு மாறிலி. ஆகவே I நேர் விகிதசமன் 1/r வர்க்கம். அப்போ தூரம் கூடக்கோள் I குறையும்.
அப்போ தூரம் குறைஞ்சவர் R1, அவரோட I1 பெருமானம் பெருசு. அவை I1 I2 விட பெருசு ஆகிக்கணும். I1 I2 வரும். I1 I2 0 கேன்சல் பண்ணினால் உங்களுக்கு வரும் இதை 10 அடுக்குன்னு சொல்கிறது I1 I2. அப்போ I1 I2ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் I நேர் விகித சமன் 1 R வர்க்கம் தானே. அப்போ R வர்க்கத்துக்கு நீங்கள் நேர் விகித சமன் போட்டிங்கன்னு சொன்னால், நேர்மாறு விகித சமன் போட்டால் R2 வர்க்கத்தின் கீழ் R1 வர்க்கம் என்று ஒரு சமன். ஆகவே இது உங்களுக்கு எழுதலாம் R2வின் கீழ் R1 முழுவதின் வர்க்கம்னு சொல்லி. இதுதான் 10/4. ஆகவே R2வின் கீழ் R1ன்னு சொல்கிறது 10/4ன்னு சொன்னால் நீங்கள் 10/2 100. ஆகவே R2ன்னு சொல்கிறது ரெண்டாவது தூரம் கட்டாயம் முதலாவது பெருசு தானே, 100 R1. முதலாவது சந்தர்ப்பத்தை விட 100 மடங்கு கூட. ஸோ முதலாவது சந்தர்ப்பத்தை கூட ஒப்பிடக்கோல 100 மடங்கு கூட. ஸோ 100 மடங்கு அதிகம். 4வது ஆன்சர் 100 மடங்கு அதிகம்னு சொன்ன எத்தனாவது ஆன்சர்? 100 மடங்கு தூரத்தை போல் 100 மடங்கு அதிகம்னு சொன்ன 4வது ஆன்சருக்கு முழு போகலாம். 4வது ஆன்சருக்கு போகலாம். ஸோ வளமையாக ஒளிச்செறிவு மட்டம் கேள்வி, வளமையாக வரக்கூடிய கேள்வி. சரிதானே, வளமையாக வரக்கூடிய கேள்வி. சரி, வளமையாக வரக்கூடிய கேள்வி. சரிதானே, வளமையாக வரக்கூடிய கேள்வி. அந்த பாட்டு அளிப்போம். சமாந்தர தட்டு கொள்ளளவி ஒன்றில் ஒரு தட்டிலிருந்து மற்றைய தட்டில் உள்ள தூரம் சிம்பிள் R, மின்புலச்சரிவு E மாறுபடுவதை காட்டுகின்றது. வரைவில் நிலற்றப்பட்ட பகுதி எதனை குறிக்கின்றது? ஸோ எங்கள் கிராஃப் இது ஈக்கும் ஆருக்குமான ஒரு கிராஃப். வெரி சிம்பிள். உங்களுக்கு தெரியும், ஒரு சமாந்தர தட்டு கொள்ளளவி ஒன்று அவர் குறுக்கையான அழுத்த வேறுபாடு Vன்னு சொன்னால், அவர் குறுக்கையான அழுத்த வேறுபாடு V, சமாந்தர தட்டு கொள்ளளவிட தூரம் Dன்னு சொன்னால், இந்த இடத்துல போகக்கூடிய மின்புலச்சரிவோட பெருமானம் ஈன்னு சொல்லக்கூடியது V/D. ஈன்னு சொல்லக்கூடியது V/D. அப்படி தானே, இந்த இடத்துல மின்புலச்சரிவுன்னு சொல்கிறது அழுத்தப்படுத்திறனுக்கு சமனாய்க்கும்ல, மறைப்பெருமானத்துக்கு. பருமண்டம் மட்டும் யோசிச்சுன்னு சொன்னால் V/D. அவை இதில் Vன்னு சொல்லக்கூடியது E தர Dயாக காணப்படும். அழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறது E தர D. பர்ஃபெக்ட் எழுதுறான்னு சொன்னால் எப்படி எழுதுகிறோம்னு சொன்னால், டெல்டா Vன்னு சொல்லக்கூடியது தொகையீடு E தர DR. இதுதான் பர்ஃபெக்டான ஈக்குவேஷன். தர DR. அதாவது என்ன அர்த்தம்ண்டா, மின்புலச்சரிவுக்கும் தூரத்துக்கும் கிராஃப் ஒன்று வரைஞ்சால் அந்த கிராஃப்ட பரப்பு அழுத்த வேறுபாட்டை தரும். அதுதான் இந்த நோட்டேஷன், தொகையீடுன்னு சொல்கிறது அதுதான். அவை மறைமுகமாக மின்புலச்சரிவுக்கும் தூரத்துக்கும் கிராஃப் ஒன்று வரைஞ்சேன்னு சொன்னால் வரக்கூடிய பரப்புன்னு சொல்கிறது அழுத்த வேறுபாடு டெல்டா வியை தரும் அல்லது வியை தரும். ஸோ அழுத்த வேறுபாடுன்னு சொன்ன எத்தனை அதான் சார், கொள்ளளவி தட்டுக்களுக்கு இடையில் காணப்படக்கூடிய அழுத்த வேறுபாடுன்னு சொன்ன 4வது ஆன்சரை தரும். 4வது ஆன்சரை தரும். அப்படி தானே. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், மின்புலச்சரிவோட திசை வழி அழுத்தத்திற பெருமானம் குறைவடையுது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி வரையுமே, இந்த மின்புலச்சரிவோட திசை இப்படி தானே காணப்படுது. ஸோ நீங்கள் இதில் ரெண்டுமாக ஒரு ஏன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இங்கே இருக்குது, பின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் இங்கே இருக்குது. மின்புலச்சரிவு இப்படி காணப்படுது. அங்கே இந்த இடத்துல எந்த இடத்துல அழுத்தம் கூட, VA பெருசு VB பெருசு, VA பெருசு VB பெருசு. மின்புலச்சரிவோட திசை வழி அழுத்தம் குறைவடையுது. ஆகவே VA பெருமானம் VB விட பெருசாக காணப்படும். இப்படி தானே, VA விட. ஸோ நாங்கள் சொல்லுவோமே, இந்த கேப்பை, இந்த ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கேப்பை ஒரு எக்ஸ்ன்னு எடுத்தால் அந்த மின்புலச்சரிவு உயின்னு சொல்லக்கூடியது -dV/dx. அப்படி தான் தெளிவான அர்த்தம், -dV/dx. அது மைனஸ் அழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறது இறுதி செய்ய ஆரம்பம் VB - VA இன் கீழ் எக்ஸ்ன்னு வரும். அது மறைமுகமாக VB VA விட சின்னது. ஆகவே VB - VA பெருமானம் மைனஸ் பெருமானம், ஆனால் முன்னுக்கு -1 இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தாக்கினு சொன்னால் ப்ளஸில் வரும். இட ப்ளஸில் வரும். ஸோ மின்புலச்சரிவுன்னு சொல்கிறது ப்ளஸ் பெருமானம். சரிதானே, ரைட். அதே சிம்பிளான ஐடியா அது. ஸோ கொள்ளளவி தட்டுகளுக்கு இடையில் காணப்படக்கூடிய மின் அழுத்த வேறுபாடுன்னு சொன்னால் உங்களுக்கு 4வது ஆன்சரு போல். 4வது ஆன்சர்.
நோட் பண்ணுங்க. சரி, லைவ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகிக்குதான்னு சொல்லி லாஸ்ட்டு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. சரி, எப்படியும் செஷன்ஸ் யூஸ்ஃபுல் தான். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி லாஸ்ட் கட்டத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் வெரி வெரி பெனிஃபிட் ஆகிக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏன்னு சொன்னால் எவ்வளோ தான் படித்தேன்னு சொன்னாலும் இந்த மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் மூலம் மறுபடியும் நாங்கள் வந்து ரிக்காப் பண்ணி கொண்டு போகிறதுன்னு சொல்கிறது பெரிய ஒரு யூஸ்ஃபுல். அது அதனால் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, பாவம் அடுத்து 13வது என்னவாம்? உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு புவியீர்ப்பின் கீழ் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்பட்ட பட்டாசொன்று அதன் அதிகபட்ச உயரத்தில் வெடிக்கின்றது. ஓகே, ரெண்டாவது நாங்கள் ஒரு பட்டாசொன்று மேலே ஏறுறோம், அதிகபட்ச உயரம் மண்ணில் மண்ணும் அதிகபட்ச உயரம் அப்படின்னா அதிகப்புள்ளியில் பதிர்ப்புள்ள வேம்பூச்சியம். வெடிப்பின் நிகழ்ந்த உடனே அதன் அனைத்து சிதைவு துண்டுகளும் சமமான வேகங்களுடன், வேகமல்ல சமமான கதிகளுடன். ஏன்னா வேகம்டா காவி தானே. சிங்களத்தில் வந்து வேகையாண்டிக்கும், வேகையான்னு சொல்கிறது சிங்களத்தில், வேகையான்னு சொல்கிறது தமிழில் வந்து கதி. அப்போ சிங்களத்தில் வந்து வேகத்துக்கு சொல்கிறது பிரவேகைய. நாங்கள் வேகம்னு சொல்கிறது சிங்களத்தில் சொல்லுவாங்க பிரவேகையான்னு சொல்லி, சிங்களத்தில் வேகையான்னு சொல்கிறது நாங்கள் சொல்கிற கதி. அப்படி தானே? ஸோ இதில் போட்டு சொல்லுவோம் கதின்னு சொல்லி. கதி சமண கதிகளுடன் பல்வேறு திசைகளில் இயங்க தொடங்குகின்றன. வெடிப்பதற்கு முன் பட்டாசின் நிலையும் வெடித்த பின்னர் அந்த அனைத்து துண்டுகளும் ஒரே செங்குத்து தளத்தில் அமைந்திருப்பதாக கொள்க. புவியீர்ப்பின் கீழ் அவற்றின் இயக்கத்தின் பொழுது ஒரு பிந்திய கணத்தில் அப்படின்னா ரெண்டாமல் ஒரு வேறொரு கணத்தில் இத்துண்டுகளின் நிலைகளை மிக துல்லியமாக குறிக்கும் உருவை காண்க, இனங்காண்க. அப்போ இந்த ஷேப் தாராங்க அந்த வெடித்த அந்த கணத்தில், வெடித்த கணத்தில் என்ன செய்கிறாங்க? இப்போ உதாரணமாக ஒரு துணிக்கலும் வெடித்து இப்படி போகுது. நாங்கள் இப்போ உங்களோட லேசிக்காக நாங்கள் செல்வோமே, எல்லாமே சமத்தினிகோல்னு எடுப்போமே, எல்லாமே சமத்தினிகள் இப்படி போகுதுண்டா, எல்லாமே சமத்தினிகள் இப்படி போகுது. எல்லாத்திர கதிகளும் சமன், அப்படிதானே? எல்லாத்திர கதிகளும் சமன், அப்படிதானே? ரைட். அப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்துல இது வெடிப்பு நடக்குது அதிக புள்ளியில் தானே. அப்போ நான் கேட்குறேன், வெடிக்க சற்று முன்னர் இந்த முழு தொகுதியையும் உந்தம் என்னது? இந்த வெடிப்பு நிகழ சற்று முன்னர் ஜஸ்ட் பிஃபோர் இந்த முழு தொகுதியையும் மொத்த உந்தம் என்னது? முழு தொகுதினா ஆரம்பத்தில் முழு தொகுதி ஓய்வில் இருந்துச்சு, இப்படி தான் அதிக புள்ளியில் அவைய மொத்த உந்தம் 0. வெடித்து சற்று பின்னர் இப்போ மொத்த தொகுதியையும் மொத்த திணிவுகள்டையும் டோட்டல் விலையுள் உந்தம்னு சொல்லக்கூடியது யாருக்கு சமனாகிக்கணும்? 0க்கு சமனாகிக்கணும். இந்த காப்புத்துவம் வெடித்து நிறைய நேரத்துக்கு போகிறவல்ல, வெடித்து டெல்டா டி நேரத்துக்கு போகிறது. டெல்டா டின்னு சொல்கிறது மிகச்சிறிய நேரம். அந்த மிகச்சிறிய நேரத்தில் உந்த காப்பு தத்துவத்தை எங்களை யூஸ் பண்ணலாம். அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த கொலிஷனால் வரக்கூடிய இந்த கணத்தாக்குன்னு சொல்கிறது, கணத்தாக்கு விசைன்னு சொல்கிறது, கொலிஷனால் வரக்கூடிய கணத்தாக்கு விசைன்னு சொல்கிறது அந்த சின்ன சின்ன திணிவுகளோட நிறை விசையை விட நல்லா பெருசு. அதனால் அந்த வெடித்த கணத்தில் சற்று முன் மொத்த உந்தம்னு சொல்கிறது, சற்று பின் மொத்த உந்தத்துக்கு சமனாகும். சற்று மிச்ச நேரத்துக்கு போகிறல சற்று. சரி, ஸோ சற்று முன்னர் மொத்த உந்தமும் சற்று பின்னரும் மொத்த உந்தம் சமனாகிக்கும். ஆகவே சற்று முன்னர் உந்தம்னு சொல்கிறது 0, சற்று பின்னர் உந்தம்னு சொல்கிறதும் 0 ஆகிக்கணும். அப்போ தான் உந்தம் காப்படைந்த அர்த்தம். அப்போ இந்த எல்லா திணிவுகள்டையும் மொத்த விளைவுள் உந்தம் 0 காணப்படும். அப்போ நான் கேட்குறேன், இந்த குறித்த கணத்தில், அந்த வெடித்த கணத்தில் இந்த எல்லாருடையும் திணிவு மையம், டோட்டல் சென்டர் ஆஃப் மேஸ், இந்த முழு தொகுதிரையும் திணிவு மையம் எங்கேயும்? எல்லாம் சம திணிவுகள்னால் சரியாக சென்டரில் இருக்கும். தொகுதி திணிவு மையம் சரியாக சென்டரில் இருக்கும். அப்போ நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால், தெளிவாக கேட்கணும், தெளிவாக விளங்கணும். இந்த முழு திணிவு தொகுதிகள்டையும், சின்ன 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 தொகுதிகள் திணிவுகள்ட
விலையுள் திணிவு மையம் இருக்குது சென்டரில். அந்த விலையுள் திணிவு மையம் சார்பாக இந்த ஒவ்வொரு சின்ன 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 திணிவுகளோட ஆறுமூடுகள் என்னது? என்ன கேள்வி கேட்டேன்? இந்த விலையுள் திணிவு மையம் அப்படின்டா இந்த எல்லா திணிவுகள்டையும் டோட்டல் சென்டர் ஆஃப் மேசன்லையும் தானே, அவர் சரியா சென்டர்லையும் தானே. அந்த திணிவு மையம் சார்பாக இந்த சின்ன 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 திணிவுகளோட ஆறுமூடுகள் என்னைக்கும்? இவர் சார்பான ஆறுமூடுகள் என்னைக்கும்? அவர் சார்பான ஆறுமூடுகள் என்னைக்கும்? அவர் சார்பான ஆறுமூடுகள்ட உதாரணமாக இந்த எல்லா திணிவுகளும் புவியீர்ப்பின் கீழ் தான் இயங்குது. ஸோ இந்த எல்லா திணிவுகளுக்கும் கீழ் நோக்கி ஜி என்று செல்லக்கூடிய ஆறுமூடுகளிக்கும் தானே. எல்லா திணிவுகளுக்கும் ஜி என்று செல்லக்கூடிய ஆறுமூடுகளிக்கும் இந்த விலையுள் திணிவு மையத்திற ஆறுமூடுகளும் என்னது? அந்த விலையுள் திணிவு மையத்திற ஆறுமூடுகளும் கீழ் நோக்கி ஜி தான். அப்போ எல்லா தனித்தனி திணிவுகள் எல்லாத்துக்கும் விலையுள்ள ஆறுமூடுகள் கீழ் நோக்கி ஜி இருக்குது. இந்த விலையுள் ஈர்ப்பு மையத்திற அல்ல விலையுள் திணிவு மையத்திற ஆறுமூடுகளும் ஜி தான். அப்போ விலையுள் திணிவு மையம் சார்பாக அவரோட பார்வையில் இந்த எல்லா திணிவுகளோட ஆறுமூடுகளும் என்னது? இவரும் ஜின்னு சொன்னால் அவரோட பார்வையில் ஆறுமூடுகள் என்னது? அவரோட பார்வையில் ஆறுமூடுகள் பூச்சியம். அவரோட பார்வையில் ரிலேட்டிவ். அவர் சார்பாக விலையுள் திணிவு மையம் சார்பாக தனித்தனி திணிவுகளோட ஆறுமூடுகள் பூச்சியம். அப்போ என்ன சொல்ல வாரேன்? எல்லாமே அந்த வெடித்த கணத்தில் எல்லாம் சமனான கதிகளில் போகுது. வெடித்த கணத்தில் சமனான கதிகளில் போகுது. இவரோட பார்வையில், யாரோட பார்வையில்? இந்த விலையுள் திணிவு மையத்திற பார்வையில் அவர் சார்பாக இந்த எல்லா திணிவுகள்டையும் ஆறுமூடுகள் பூச்சியம். பூமி சார்பாக இல்லை, இந்த விலையுள் திணிவு மையம் சார்பாக. அப்புறம் என்ன சொல்ல வாரேன்? கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம், சற்று நேரத்துக்கு போகிறோம், நாங்கள் செல்வோமே சரியாக விலையில் திணிவு மையத்திலிருந்து இந்த எல்லா திணிவுகளுக்கும் என்ன கேப் சமன் தானே. நாங்கள் இப்போ ஒரு 6 கேப் எல்லாத்துக்கும் கேப் சமன் என்ன சம கேப்லேயே இருக்குது. நான் சென்டர்னு சொன்னார். கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் இந்த விலையுள் திணிவு மையம் சார்பாக ஒரு துணிக்கைக்குமே ஆறுமூடுகள் இல்லை. அப்போ என்ன சொன்னால் இந்த விலையுள் திணிவு மையம் சார்பாக எல்லா துணிக்கைகளும் மாறா வேகத்தில் போகுது. வெடித்த கணத்திலும் எல்லா திணிவுகளும் மாறா கதியில் போகுது. அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் இந்த எல்லா திணிவுகளும் எங்கேக்கணும்? டேய் இவர் சார்பாக ஒரு ஆறுமூடுகள் இல்லை, எல்லாம் மாறா கதியில் போகுதுண்டா அடுத்த கணத்தில் எங்கேக்கணும்? அடுத்த வட்டத்தில் ஈக்கணுமா இல்லையா? அடுத்த வட்டத்தில் தானே ஈக்கணும் இனி. ஏன்னா இந்த விலையுள் திணிவு மையத்திற பார்வையில் எல்லாத்திரையும் ஆறுமூடுகள் பூச்சியம். வெடித்த கணத்தில் எல்லாரோட வேகமும் சமன், கதைகள் சமன். அவை கட்டாயம் கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் அடுத்த வட்டத்தில் எல்லாம் ஈக்கணும். அப்போ தானே சமனான கெப்பை கடப்பார். ஆறுமூடுகள் இவர் சார்பாக ஆறுமூடுகள் பூச்சியம் சமனான கதைன்னு சொன்னால் அடுத்த வட்டத்துக்கு வந்துக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம் அடுத்த வட்டத்துக்கு வந்துக்கும். ஸோ எல்லாமே ஒரு நீங்கள் பூமியில் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதை எப்படி இருக்கும்? இது ஒரு வட்டப்பாதையாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் கொலிஷன் நடந்து எல்லாம் வட்டமாக போகும். நேரம் போகப்போ வட்டத்திற அளவு பெருசாகும். ஸோ வட்டத்திற அளவு பெருசாகும்னு சொன்னால் வட்டம் தான் ஆன்சர். வட்டம்னு சொன்னால் முதலாவது ஆன்சர். அப்படி தானே முதலாவது ஆன்சர். அப்படி இயக்கம் எப்படி வரும்? அப்போ இயக்கம் எப்படி வரும்? நான் ஒரு பூமியிலேருந்து ஒரு நபர் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் இயக்கத்தை எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு? இதான் நிலம்னு சொன்னால் இந்த இடத்துல வெடிக்குது. அந்த வெடித்த கணத்தில் சின்ன வட்டம். அப்புறம் விலையுள்ள ஈர்வை மையத்துக்கு கீழ் நோக்கி ஆறுமூடுகள் ஒன்றிக்குதுன்னு சொன்னால் அவர் அடுத்த கணத்தில் வருவார். எத்தனை ஆரம்பத்தில் ஓய்வெளிகிறார்னு சொன்னால் அடுத்த செகண்டில் 5 மீட்டர் போவார். அப்படி தானே S7 UT+ சாஃப்ட்வேர் வர்க்க மோட்டார் 5 மீட்டர் போவார். 5 மீட்டரில் அந்த மற்ற துணிக்கைகளில் வட்டம் பெருசாகும். அடுத்த செகண்டில் 15 மீட்டர் வருவார். அதுலேருந்து 15 மீட்டர் கொஞ்சம் வட்டம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஸோ வர அந்த வட்டத்தின் அளவு பெருசாகி கொண்டு போகும். ஆனால் விலையுள் ஈர்ப்பு மையத்திலிருந்து ஒவ்வொரு துணிக்கைக்குமான தூரங்களோட பருமன் சமனாகும். அப்படி தானே வட்டத்தின் அளவு பெருசாகி கொண்டு போகும். ஐடியா விளைஞ்சி தானே? அப்போ இந்த விலையுள் திணிவு மையம் சார்பாக சுற்றையல் திணிவுகளுக்கு ஒரு ஆறுமூடுகள் இல்லை. அதனால் வெடித்த கணத்துலேயும் எல்லோரும் மாறா வேகங்களில் போகிறாங்க, மாறா கதைகளில் போகிறாங்க. அவை எல்லாம் ஒரு கம்ப்ளீட் வட்டத்தை பூர்த்தி செய்யும். சப்போஸ் இவர் அதிக புல்லில் வெடிக்காமல் இப்போ இந்த ஒரு மேலே பெய்து கொண்டிருக்கிற ஒரு கணத்தில் வெடிச்சா, ஒரு மேலே இந்த பெய்து கொண்டிருக்கிற கணத்தில் வெடிச்சா எப்படி வரும்? வெடித்தா சின்ன வட்டம், அப்புறம் பெரிய வட்டம். ஸோ நாங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துல ஓய்வடைகிறார். மேலே வெடிச்சு கொண்டிருக்கிற ஒரு திணிவு மையம் ஓய்வடைகிறார், விரைவில் திணிவு மையம். அவர் மறுபடியும் கீழே வரக்குள்ள அதை விட பெரிய வட்டம், அப்புறம் கீழே வரக்குள்ள அதை விட பெரிய வட்டம், இப்படி வரும். ஸோ மேலே போய் ஓய்வடைஞ்சு வட்டத்தில் அளவு டைம் போக பெருசாகி கொண்டு தான் போகும். ஏன்னா திணிவுகள் எப்பவும் வந்து பறந்து கொண்டு நினைக்குது. ஆனால் இந்த விரைவில் திணிவு மையம் சார்பாக துணிக்கைகள்கிட்ட தூரங்கள் சமனாகும். இப்படி தானே தூரங்கள் சமனாகும்.
இது இன்னொரு மாதிரியும் கதைக்கலாம். ஒரு உதாரணம், ஒரு எரியப்பாதைன்னு சொன்னால் எல்லா மாதிரியும் வரும், எல்லா மாதிரியும் வரும், எல்லா மாதிரியும் யோசிக்கும். ஒரு எரியத்தில் போக்கல இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வெடிக்குதுன்னு சொன்னால் ஆரம்ப கணத்தில் சின்ன வட்டம், அப்புறம் போக்கல பெரிய வட்டம், அதை விட பெரிய வட்டம், அப்புறம் அதை விட பெரிய வட்டம்னு சொல்லி அந்த வட்டத்தில் அளவு போக்கல பெருசாகி கொண்டு போகும். பட் எல்லாம் கம்ப்ளீட்டான வட்டம் தான். எல்லா ஆறுமுடுகளும் புவியீர்ப்பிங்கில் ஜியாவே விலையுள் திணிவு மையம் சார்பாக சுற்றையில் திணிவுகளுக்கு ஆறுமுடுகள் 0. அதுதான் இதில் ஐடியா. சரிதானே? ரைட், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். நல்ல ஒரு ஐடியா. ஆகவே மிக துல்லியமாக காட்டுது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வட்டம். மிக துல்லியமாக காட்டக்கூடிய படம் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வட்டம். அதே முதலாவது ஆன்சருக்கு போகலாம். சரி, ஒரு 15 கேள்விகள் பேசுவோம் இந்த செஷனில். அதுக்கப்புறம் மற்ற கேள்விகள் அடுத்த செஷனில் பேசுவோம். சரிதானே? நான் உங்களுக்கு விளங்கும் டிஸ்கஷன் செஞ்சு கொண்டு போகல நான் கேள்விகளுக்கான ஐடியா மேலோட்டமாக பேசிட்டு போகல. இந்த கொஸ்டனுக்கான ஐடியா கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். எல்லா பகுதிகளும் கவர் ஆகிற மாதிரி. சரி, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அடுத்த கேள்வி 14. முறைய 2ρ மற்றும் ρ அடர்த்திகளை கொண்ட PQ ஆகிய திரவங்கள் கனவளவில் எந்த மாற்றமும் இன்றி ஒன்றோடொன்று கலக்கக்கூடியவை. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு சம கனவளவு சொன்னால் இவர்ட கனவளவும் V. திரவங்கள் PQ மற்றும் P அடர்த்தி 2ρ இவர் அடர்த்தி ρ மெல்லி உலோகத்தாட்டினால் ஒன்றிலிருந்து ஒன்று பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. குறுக்குவெட்டு பரப்பளவு A கொண்ட கலனில் இரு திரவங்களின் உயரங்கள் முறையே சிம்பிள் H ஆகும். தகடு அகற்றப்பட்டு திரவங்களின் கலக்க அனுமதிக்கப்படும் பொழுது திரவத் தொகுதியின் இருப்பழுத்த சக்தியில் ஏற்படும் குறைவு அப்படின்னு சொன்னால் இதில் கனவளவு மாற்றம் இல்லை தானே. ஆகவே இவங்க 2 பேரையும் நீங்கள் இந்த மெல்லிய தகடை நீங்கள் ஆற்றினால், இந்த மெல்லிய தகடை நீங்கள் ஓரமாக்கினீங்கன்னு சொன்னால் இப்போ படம் வரும் இப்படி இந்த அதே மட்டத்தில் இருக்கும். இந்த கனவளவில் எந்த எஃபெக்டும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஒரு சேர்த்த கலவை வரும். ஸோ ஆரம்பத்தில் இந்த பீடை சென்டர் ஆஃப் மேஸ் இருந்துச்சு, திணிவு மையம் இருந்துச்சு இந்த இடத்துல இவர்ட சென்டரில். கியூட திணிவு மையம் இருக்குது இங்கே. 2 பேரும் கலந்த புறம் வரக்கூடிய திணிவு மையம்னு சொல்கிறது டோட்டலாக சென்டரில் இருக்கும். அப்படி தானே? டோட்டலாக சென்டரில் இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லலாம். இப்படி இதில் இந்த பீட திணிவு ஆரம்பத்தில் இந்த பீட திணிவு எடுக்கலாம். உங்களுக்கு திணிவுன்னு சொல்கிறது அடர்த்தி தர கனவளவு. அப்படி தானே? அப்போ 2ρ × V. இவர்ட திணிவு வரும் ρ × V. இப்படி தானே? ஸோ இப்போ டோட்டலாக கலந்து விட்டேன்னு சொன்னால் 3ρ × V. அவங்களுக்கு ஒன்று சொல்லலாம் உண்டு, அழுத்த சக்தியில் ஏற்பட்ட குறைவு என்னன்னு கேள்வி. அப்போ நான் கேட்குறேன், இந்த மேலே பீட காணப்படக்கூடிய சென்டர் ஆஃப் மேஸ், இந்த பீல காணப்பட்ட சென்டர் ஆஃப் மேஸ் இப்போ எங்கே வந்திக்குது? சென்டருக்கு வந்திக்குது. இந்த பீல காணப்படக்கூடிய சென்டர் ஆஃப் மேஸ் கீழே வந்திக்குது. ஸோ பீல காணப்படக்கூடிய சென்டர் ஆஃப் மேஸ் இப்போ கீழே வந்திக்குதுண்டா இந்த பீயால் அழுத்த சக்தி என்ன செஞ்சுக்குது? சென்டர் ஆஃப் மேஸ் கீழே வருதுண்டா அழுத்த சக்தி லொஸ்ட் ஆகிக்குது, குறைஞ்சிக்குது. இந்த கியூவில் சென்டர் ஆஃப் மேஸ் எங்கிக்குது? இப்போ கலந்தபுறம் மேலே பேத்திக்குது. ஸோ அவர்கிட்ட சென்டர் ஆஃப் மேஸ் மேலே பேத்திக்குதுன்னு சொன்னால் என்ன செஞ்சுக்குது? அழுத்த சக்தி கூடிக்குது. ஸோ பிஆல் குறையுது, கியூவால் கூடுது. குறைவு தான் கேள்வி. ஆவே அழுத்த சக்தி லொஸ்ட்டுன்னு சொல்கிறது, இபி லொஸ்ட்டுன்னு சொல்கிறது. அதாவது நாங்கள் எம்ஜிஹெச்சில் வரக்கூடிய ஹெச்னு சொல்கிறது திணிவு மையம் நிலை குத்தா செஞ்ச தூரம். ஆகவே இபி லொஸ்ட்டுன்னு சொல்கிறது இப்போ பாருங்கள், லொஸ்ட்டுன்னு பாருங்களே இந்த இடத்துல பீடை திணிவு மையம் கீழே இறங்கி இருக்குது. அவே லொஸ்ட் ஆகிக்குது. அப்போ அவர்கிட்ட திணிவு 2ρV, திணிவு G எவ்வளோ தூரம் கீழே இறங்கிக்குது? டோட்டல் இந்த தூரம் ஹெச்னா h/2 தூரம் கீழே இறங்கிக்குது, லொஸ்ட் ஆகிக்குது.
அதே மாதிரி கியூட வந்து திணிவு மையம் மேலே இருக்குது. ஸோ கூடிக்குது. ஸோ கூடினா இங்கே மைனஸ். ஏன்னா லொஸ்ட்டுன்னு கதைக்குள்ளே கூடினா மைனஸ் வரணும். திணிவு வந்து வரும் ரோவி ஜிக்கு பதிலாக ஜி இங்கே h/2 அவர் h/2 தூரம் மேலே பேத்திது. ஸோ சுருக்கினால் என்ன வரும் 2 ரோவி ஜி h/2 மைனஸ் ரோவி ஜி h/2 ரோவி ஜி h/2. ஸோ வீணு செல்லக்கூடியது கனவளவு. யார்கிட்ட கனவளவு? இந்த ஒரு இடத்துல காணப்படக்கூடிய திரவத்தில் கனவளவு. ஸோ சமனான கனவளவுகள் தானே. ஸோ கனவளவு வீணு செல்வது குறுக்கட்டு பரப்பளவு தர h. அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ரோ இன்ட்டு AH GH/2. அவை உங்களுக்கு வரும் AH வர்க்கம் ரோ G/2. ஸோ இப்போ லொஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது AH வர்க்கம் ரோ G/2. அதில் H வர்க்கம் A ரோ G/2ன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ரெண்டாவது ஆன்சரு போகலாம். H வர்க்கம் A ரோ G/2ன்னு சொன்னால் ரெண்டாவது ஆன்சரு போகலாம். சரிதான், சிம்பிளாக திணிவு மையம் ஏறிக்குதா இறங்கிக்குதான்னு சொல்லி அதை பார்த்து லொஸ்ட்டாக காட்டுறது. சரிதானே, லொஸ்ட்டாக காட்டுறது. அப்போ இந்த இடத்துல இன்னொரு மேலதியமாக கதை வைக்கிறேனே, மேலதியம் இந்த இடத்துல அதுக்கு தான் சொல்கிறாங்க பாருங்களேன், ஒரு மெல்லிய உலோகத்தாடுன்னு சொல்லி. ஏன் மெல்லிய உலோகத்தாடு? மெல்லிய உலோகத்தாடுக்கு திணிவு புறக்கணிக்கதக்குது. ஸோ இந்த மெல்லிய உலோகத்தாடை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னு சொல்லி அந்த மெல்லிய உலோகத்தாடால் ஒரு அழுத்த சக்தி ட்ராப் கொண்டு வரும் தானே, அதை கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் செஞ்சு எத்தனை பேர் அதை யோசிச்சுப்பாங்களோ தெரியாது, பட் ஃபிசிக்ஸ் சொல்லணும். ஸோ மெல்லி உலோகத்தாடுன்னு சொன்னால் அந்த உலோகத்தாட்டுக்குரிய திணிவை நீங்கள் புறக்கணிங்கன்னு சொல்கிறாங்க மறைமுகமாக. ஸோ அவரை ரிமூவ் பண்ணுறதுனால அவரால் வரக்கூடிய அழுத்த சக்தியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்ற மாதிரி ஒரு கதையை ஒன்று காய்க்கிறாங்க. சரிதானே, ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. லாஸ்ட்டாக ஒரு கேள்வி பார்ப்போம், 15ஆம் கேள்வியா. சரி, 15 மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி தானே. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒவ்வொன்றும் ப்ளஸ் கியூவான 3 புள்ளி மின்னேற்றங்கள் அப்படிதானே, மின்னேற்றங்கள் ஆரையுடைய காவலி வட்டத்தற்று சுற்றளவில் சமதூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இவ்வட்டு அதன் மையத்தினூடாக செல்லும் அதன் தளத்திற்கு செங்குத்தான ஒரு அச்சை பற்றி ஒமேகா கோண வேகத்துடன் சுழற்றப்படும் பொழுது வட்டத்தின் மையம் ஓயில் காந்தப்புலச் செறிவின் பருமனும் திசையும். ரைட். அப்போ சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு ஐ கரண்ட் ஓடுதுண்டா, இப்போ ஏற்றம் அசைவதன் காரணமாக தான் கரண்ட் ஒன்று வரும். சப்போஸ் ஒரு ஐ கரண்ட் ஓடுதுன்னு சொன்னால் சென்டரில் வரக்கூடிய காந்த பாயத்தின்னு சொல்கிறது உள்நோக்கி க்ராஸில் வரும். பின்னு சொல்கிறது μ0 ஐயின் கீழ் 2r இப்படி தானே. ஸோ இதில் கரண்ட்டை தராமல் மறைமுகமாக ஏற்றத்தை வச்சு கதைச்சிக்கிறாங்க. ஸோ கரண்ட் தந்தீங்கன்னு சொன்னால் μ0 ஐயின் கீழ் 2r க்ராஸில் வரும். இப்போ இந்த ஏற்றத்தை வச்சு கதைச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இதே சினேரியோ உங்களுக்கு எப்படி கதைக்கலாம்டா, இந்த இப்படி ஒரு கதைன்னு வைக்கிறேனே, ஒரு வட்டம் உண்டிக்குது இப்படி, அந்த வட்டத்தில் ஒரு ஏற்றம் உண்டை மூவ் பண்ணுறோம் நாங்கள். தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இதை சமன்பாடு போடுறது முக்கியமல்ல. எங்களுக்கு சமன்பாடை போட்டு என்ன விளம்பரத்தை பேத்திக்கலாம். சமன்பாடு எனக்கு முக்கியமல்ல, ஐடியா ஃபிசிக்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சமன்பாடு பார்ப்போம். இந்த ஏற்றத்தை நான் என்ன செய்கிறேன், இந்த வட்டத்தில் மூவ் பண்ணுறேன். இந்த வட்டத்தில் பருதி வழியை நான் மூவ் பண்ணக்கொள்ள, வட்டத்தில் பருதி வழியை மூவ் பண்ணக்கொள்ள உங்களுக்கு தெரியும் மின்னோட்டம்னு சொல்லக்கூடியது I=Q/T. இதை பர்ஃபெக்டாக வரைவிலக்கணப்படுத்துகிறேன்னு சொன்னால், அதாவது ஒரு குறித்த நேரத்தில் ஒரு குறித்த பரப்புக்கு செங்குத்தாக எத்தனை மின்னேற்றங்கள் செல்லுதோ அதுக்கு பேர் மின்னோட்டம். அப்படின்றது ஓரளவு நேரத்தில், மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும், ஓரளவு நேரத்தில் ஒரு குறித்த பரப்புக்கு செங்குத்தாக,
ஒரு குறித்த பரப்புக்கு செங்குத்தாக எத்தனை மின்னேற்றங்கள் செல்லுதோ அதுக்கு பேர் மின்னோட்டம். அதை நாங்கள் I = QOTன்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு குறித்த நேரத்தில், அது ஓரளவு நேரத்தில் ஒரு குறித்த பரப்புக்கு செங்குத்தாக எத்தனை மின்னேற்றங்கள் செல்லுதோ, ஒரு பரப்பை கடக்கணும், ஒரு குறித்த பரப்புன்றதை விட ஒரு குறித்த புள்ளியை கடக்கணும், ஏற்றம் எத்தனை கடக்குதோ அதுக்கு நாங்கள் மின்னோட்டம்னு சொல்கிறோம். ஆகவே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஆரம்பத்தில் இந்த ப்ளஸ் கியூ ஏற்றமைக்கு இந்த ஏன்ற இடத்துல தானே. நான் கேட்குறேன், மறுபடியும் இதே இடத்த இவர் மூவ் பண்ணுறார், இப்போ வியூ மூவ் பண்ணுறார், மாறாக்கதியில் மூவ் பண்ணுறார். இந்த ஏன்ற இடத்தை கடக்கிறதுக்கு மறுபடியும் இந்த ஏன்ற இடத்துக்கு வந்த எத்தனை முறை கடந்திக்கிறார்? இந்த ப்ளஸ் கியூ ஏற்றம் எத்தனை முறை கடந்திக்கிறார்? ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நான் கடக்கால் ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் வரக்கொல அந்த ஏன்று செல்கிற அந்த பரப்பை, அந்த ஏன்று செல்லக்கூடிய அந்த பகுதியை ஒரு முறை கடந்திக்கிறார். இன்னொரு ரவுண்ட் வந்தால் 2 முறை கடந்திக்கிறார். அப்படிங்கிற 2 ரவுண்ட் அடித்தா இந்த ஏன்ற புள்ளியை எத்தனை ஏற்றம் கடந்திக்குது? 2 ரவுண்ட் அடித்தா இந்த ஏன்ற இடத்த எத்தனை ஏற்றம் கடந்திக்குது? ஒரே ஏற்றம் தான், 2 முறை கடந்திக்குது. பட் இந்த புள்ளிக்கு தெரியாது எந்த ஏற்றம்னு சொல்லி, ஆகவே அந்த புள்ளி சார்பாக 2 ஏற்றம் தான், 2 ஏற்றம் கடந்திக்குது. 3 ரவுண்ட் அடித்தா 3 ஏற்றம் கடந்திக்குது. இந்த புள்ளியை 4 முறை ரவுண்ட் அடித்தா 4 ஏற்றம், அப்படி தானே? ஸோ நான் கேட்குறேன், இந்த ஏன்ற புள்ளியை ஒரு ரவுண்ட் அடித்து கடக்கவாறு எடுக்கிற நேரத்துக்கு பேர் தான் என்னது? அது ஒரு அலைவு காலம்னு சொல்கிறோம் தானே, அல்லது ஆவர்த்தன காலம்னு சொல்லி, அப்படி தானே? இந்த ஏன்ற இடத்துல தொடங்கின ஏற்றம் மறுபடியும் இந்த ஏக்கு வந்தால் தானே கடக்கும், கடந்தால் தானே மின்னோட்டம் வரும், கடந்தால் தான் மின்னோட்டம் வரும். ஒரு சுற்று பூர்த்தின்னு சொன்னால் தான் மின்னோட்டம் வரும். ஸோ கடந்தால் மின்னோட்டம் வரும்டா. ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு பேர் தான் அலைவு காலம். ஸோ அலைவு காலம்னு சொல்கிறது ஒமேகான்னு சொல்கிறது 2π/T. அது அலைவு காலம்னு சொல்கிறது T = 2π/ω. அப்புறம் நினைக்கிறேன், இந்த ஏற்றம் ஒரு ரவுண்ட் அடித்து இந்த ஏன்ற இடத்தை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 2π/ω ஆகும். ஆகவே உங்களுக்கு என்ன சொல்லலாம், அந்த மின்னோட்டம்னு சொல்கிறது ஒரு ஏற்றத்தால் வரக்கூடியது QOவை கேபிட்டல் Tன்னு சொல்லி ஒரு முடிவொண்டாவே உங்களுக்கு சொல்லலாம். ஒரு வட்ட இயக்கத்தில் ஈடுபடும் ஒரு ஏற்றம் ஒன்றினால் உண்டாக்கப்படும் மின்னோட்டம்னு சொல்கிறது அந்த ஏற்றத்தின் கீழ் அலைவு காலத்தினால் தரப்படும், ஏற்றத்தின் கீழ் அலைவு காலத்தினால் தரப்படும். படமாக்க வேணும் ஒன்றுமே படமாக்குறது சொன்னா இங்கே ஏன் அலைவு காலம் வருது? இனி அலைவு காலம் வரும் ஏன்னு சொன்னால், இந்த ஏன்ற இடத்த ஒரு ரவுண்டில் வந்து கடந்தால் தானே ஒரு ரவுண்ட் அடிக்குது, அப்போ தானே கடக்கும், அப்போ தானே ஒரு அலைவு காலம் Q/T. அப்போ 2 ரவுண்ட் அடித்தா எப்படி சமன்பாடு வரும்? 2 ரவுண்ட் அடித்தாலும் 10 ரவுண்ட் அடித்தாலும் 1000 ரவுண்ட் அடித்தாலும் அதே மின்னோட்டம் தானே, ஒரு ஏற்றம் தானே மூவ் பண்ணுது. அப்போ 2 ரவுண்ட் அடித்தா அந்த 2வது ரவுண்டில் வரக்குள்ள 2 ஏற்றம் கடந்திக்கிற மாதிரி. அப்போ 2Q/2T. 2 ரவுண்டாக 2 டபுள் நேரம் வெட்டி பட்டா அதே Q/T தான். N ரவுண்ட் அடித்தா N ஏற்றங்கள் கடந்த மாதிரி இருக்கும். அப்போ NQ/NT Q/T அதே தான். விளங்கிச்சா? ஆகவே இந்த இடத்துல எங்களுக்கு மின்னோட்டம்னு சொல்கிறது Q/T. ஸோ ஒரு ஏற்றத்தால் வரக்கூடிய மின்னேற்றம்னு சொல்கிறது Q/T. இங்கே எத்தனை ஏற்றம் இருக்குது? ஒரு ஏற்றம் இல்லை, இங்கே இருக்குது 3 ஏற்றங்கள் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 3 ஏற்றங்களையும் ஓய்வில் வச்சுக்கொண்டு இந்த ரவுண்டை சுற்றுறதும் மறைமுகமாக இந்த வளையத்தை ஓய்வில் வச்சுக்கொண்டு இந்த 3 ஏற்றங்களை சுற்றுறதும் சர்வசமன், 2 முறை கேஸ் தான். ஆகவே அந்த அடிப்படையில் 3 ஏற்றங்களால் வரக்கூடிய மின்னோட்டம் ஐன்னு சொல்லக்கூடியது 3Qவின் கீழ் அலைவு காலம். ஏன் அலைவு காலம் போட்டுறது அல்லது ஆவர்த்தன காலம் போட்டுறதுன்னு சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறேன், பாடமாக்க வேணாம். சரி அப்போ 3Q, Tக்கு பதிலாக 2π/ω, அந்த ஒமேகா மேலே போகும். என் ஒமேகா கோணமே தானே, 3Qω-வின் கீழ் 2π. அந்த ஐயா கொண்டு வந்து நீங்கள் அந்த சமன்பாட்டில் பிரதிட்டா சரி, μ0I கீழ் 2R. அவை I = μ0I கீழ் 2R. சாரி, I = இல்லை, காந்தப்பாட்டு திபின்னு சொல்லக்கூடியது μ0 ஐக்கு பதிலாக 3Qω-வின் கீழ் 2π. μ0I கீழ் 2R. ஸோ சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? 3μ0Qω-வின் கீழ் 4πR. க்ராஸில் வரும், க்ராஸ் தானே. 3μ0Qω-வின் கீழ் 4πRன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது ஆன்சரு போகலாம். சரிதானே? தெளிவாக விளங்கிச்சு தானே ஃபிசிக்ஸ்? சரி, இப்போ 3μ0Qω-வின் கீழ் 4πRன்னு சொன்னால் உங்களுக்கு முதலாவது ஆன்சரு போகலாம். சரி, ஸோ இன்றைக்கு நான் பிளான் பண்ணது செஷன் 1 பிளான் பண்ணது. ஸோ கிட்டத்தட்ட 3 அல்லது 4 செஷன்ஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற
செஷனில் வந்து நாங்கள் மற்ற பாதைகளுக்கான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சரிதானே? ரைட். அப்போ முழுமையாக வந்து யூசர் தாக்கல் என்ன மாதிரின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுடுங்க. அப்போ எனக்கு பார்த்தேன்னு சொன்னால் விளங்கும் என்ன மாதிரின்னு சொல்லி. ஸோ இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்.